வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு சுப்ரீம் சார்டு காட் அனிமோட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாக தமிழில் பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் எனக்கு தாண்டா அந்த ட்ரெஷர் சொந்தம், அந்த ட்ரெஷர் என்னுடையது, அது எங்களுக்கு தான் சொந்தம், அந்த மாஸ்டரோடைய ட்ரெஷர் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டீச்சர், நீங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சரிதானே? உங்களுடைய யாரால நீங்கள் தான் பெரிய ஆளாக இருந்தீங்க, ஸ்ட்ரீமை சேர்ந்த எல்லாத்தையுமே நீங்கள் மாஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அவ்வளோ பெரிய லீடர் இப்போ இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு. அதனால இப்போ இந்த எட்டர்னல் குளோரியும் செதஞ்சு போயிருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்க, என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு அவன் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கைகு எதையோ எடுத்துக்கிட்டு ரிஃபைனிங் அசுரா லிக்விடும் ரிஃபைனிங் சுப்ரீம் ஸ்ட்ரீமும் இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சூஎக்ஸ்வானோடைய ட்ரெஷரே எடுத்துக்கிட்டு போவ பாப்பா, அது எனக்கு தான் சொந்தம், ஒன்னால இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, 80,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோல்டன் விங் ஈகிள் தான் வந்து 10 நாள் 10 நைட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால சோட அசஸ் கோட்டும் மற்றவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஸ்வாட் ஒலி புக்கை 10 செக்டுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி ஜூஸ் ஒன் ரீஜியனை சேர்ந்த 6 மேஜர் செக்ட் வெற்றிகரமா அடைஞ்சாங்க. ஆனா இப்ப மனுஷங்களுடைய எண்ணம் மாறிக்கிட்டே இருக்குன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ வர, என்னது பியூமோவான்னு அவரு சொல்லிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏய் பொண்ணே, நீ 7 நாளா மாஸ்டரோடைய ஸ்பிரிட்டா பாதுகாத்துக்கிட்டு இருக்க, நீ மட்டும் இப்ப வெளியில போலன்னா எனிமிங்க எல்லாரும் உள்ளார வந்து உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு பியூமா சொல்லிட்டு இருக்க, சீனியர் மாஸ்டர் சாவத்துக்கு முன்னாடி உங்க 9 பேரை இந்த செக்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு தானே சொல்லி இருந்தாரு, அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு இந்த பைத்தியக்கார பசங்களை பத்திலாம் எந்த ஒரு கவலையுமே இல்லை, நான் மாஸ்டர் விட்டுட்டு போன ட்ரெஷரை ஐக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு பியூமா சொல்லிட்டு இருக்க, சீனியர் நீங்க அந்த 9 ஸ்வாடுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்னு அவ கேட்க, பரவாயில்ல நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டான பொண்ணா தான் இருக்க, நான் இன்னைக்கு அந்த 9 ஸ்வாட அடியாம இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துடுன்னு பிரியமா சொல்லிட்டு இருக்க, சைட்ல இருந்தவனுங்க ஓடி வந்து நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேக்குறானுங்க. அவ திருப்பி வெளியில வரவும் பர்பிள் ஸ்வாட் வேவ் எனர்ஜியை யூஸ் பண்றியா அப்படின்னு பியமா சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அவனுடைய வயிற்றுலயே குத்திட்டு, என்கிட்ட பர்பிள் வேவ் ஸ்வாட் எனர்ஜி மட்டும் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு டக்குன்னு வேக வேகமா ஒரு இடமா போயிட்டு அவனை வெட்டி தூக்கி கடைசிடுறா. நீ பல விஷயங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க போடின்னு அவளை திட்டிக்கிட்டே பியோமா கீழே விழுந்துடுறான். எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வேலை செய்யறவங்கள நான் உயிரோட போக விடுறேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, அதில் 2 பேர் மட்டும் அவளை அடிக்கிறதுக்கு ஓடி வரானுங்க. அவ கொஞ்சம் கடுப்பாயிட்டு அங்க இருந்த மொத்த பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுறான். அவர் அந்த சண்டை எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, நாங்க குவீன் குயிங் டேங்க மதிக்கிறோம், நாங்க குவீன் குயிங் டேங்க மதிக்கிறோம்னு மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னிலிருந்து தாவோ ஜூசாவுக்கு நான் தான் அதிபதினு சொல்லிட்டு அவ உள்ளார கிளம்பி போயிடுறா. டீச்சர், உங்களுடைய ஸ்பிரிட்டை நான் 7 நாளா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், நம்மள ஏமாத்த நினைச்சவங்களையும் நான் கொன்னுட்டேன், என்னுடைய டாஸ்கை நான் வெற்றிகரமா முடிச்சுட்டேன், ஆனா 9 ஸ்வாடு வாங்க கூட வேஸ்டா போவ நான் விரும்பல, அதனால அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுல இருக்கிற மிஸ்டீரியஸான விஷயங்களை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி இந்த இடத்துக்கே வரேன், நீங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ அதை ஓபன் பண்ணவும் அதுல எதுவுமே இல்ல, காலியா இருக்கு. அதை பார்த்துட்டு என்னடா இது காலியா, அந்த 9 ஸ்வாட் எங்க தான் போச்சு, இந்த இடத்துல சூ எக்ஸ் வாங்கவும் இல்ல, அப்புறம் எப்படி என்னதான் நடந்துச்சு, அது எங்க தான் போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. என்னுடைய நல்ல ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் சரி இதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் திருப்பி வரப்ப நீங்க எல்லாரும் உயிரோட இருப்பீங்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிட் பாடி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. டாக்வாங் காலாண்டபடி இப்போ 1,80,000 வருஷம் நடந்துகிட்டு இருக்கான். சோட் மாஸ்டர் எக்ஸ் வாங்கும் தாவோ யாராவ சேர்ந்தவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. நீ எதுக்குமே லாகி இல்லடா, சீக்கிரமா வெளியில வா, நம்ம கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் கதவை திறந்துகிட்டு வெளியில எங்கேயோ
கிளம்பிடுறான். பார்த்தா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து தனியா நின்னுகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு 2 பேர் வந்துட்டு, டே அங்க பாத்தியா, அவன் பேரு தான் சூவாய். ஓ இவன் தான் அவனா? இவனை பத்தி நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டு இருக்கேன். இவன் தான் கிம்சன் சோட மென்ஷனோடைய அவுட்டர் கேட் சோட மாஸ்டரா இன்னும் இருக்கானாமே. இவன் பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல. இவனுக்கு வேற ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால இவனுடைய கல்டிவேஷன் சக்தியும் குறைஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இவன் தான் வென் ஃபேமிலியோடைய மருமகனா ஆக போறானாமே. ஆனா வென் லிங்ஸாவோ ரொம்ப அழகானவ. அவள மாதிரி ஒரு அழகான ஃபிகர் போய் எப்படிடா இவனுக்கு கிடைச்சிருக்கு? அது மட்டும் இல்லாம கியூ ஆங்கிலிங் சிட்டியோடைய அழகே அவதான்டா. அவ போயிட்டு இந்த மாதிரி எதுக்கும் உதவாதவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாளா? எங்க இருந்து இது எல்லாம் நடக்கும்? சரி வாடா நம்ம போலான்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு, அவன் சொல்றதுல மட்டும் என்ன தப்பு இருக்கு? அவன் சொல்றது உண்மைதானே? வருங்காலத்துல என்ன நடக்கும்ன்றதே தெரியல. நான் என்ன பண்ண போறேனோ ஒன்னும் புரியல. இப்ப இருக்கிற மாதிரியே நான் அப்பயும் இருந்துடக்கூடாதுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே இருக்க. சீனை கட் பண்ணா அப்படியே நைட் ஆகிடுது. ஹீரோ அவனுடைய வீட்டுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு தான் அந்த ஸ்வாட் டெஸ்ட் வேற இருக்கான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய சக்தியை அதிகரிச்சாகணும். அப்பதான் நான் ஒரு லூசர் இல்லைன்னு மற்றவங்களுக்கு நிரூபிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகி குவிங் ஸ்வாட் மேன்ஷனோடைய இன்னர் கேட்டு ஸ்வாட் மாஸ்டர் ஆக முடியும். அம்மா நான் குவிங் ஸ்வாட் மேன்ஷன்ல 3 வருஷமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியா எப்படியோ உங்களை யாரு கொன்னான்றத என்னால இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவனை சுத்தி என்னவோ பவர் எல்லாம் வந்துகிட்டே இருக்க. அவனுடைய உடம்புல இருந்து சோல் பவர் வெளியில வருது. நான் எப்படியாவது கியூஐ கேட் ரிஃபைனிங்க அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய சோல் பாடிக்குள்ளார இருந்து என்னவோ கத்தி மாதிரி வெளியில வருது. ஹீரோவால ஒண்ணு முடியாம பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சாரான். பார்த்தா அந்த கத்தியை சுத்தி என்னவோ பவர் எல்லாம் வந்துகிட்டே இருக்க. அது எல்லாம் டக்குன்னு பிரிஞ்சு வந்து ஹீரோவோடைய உடம்புக்குள்ளாரே புகுந்துருது. திடீர்னு ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அவனுடைய வாயிலிருந்து ரத்தமே வெளியில வந்துருது. 9% திருப்பி வெளியில வருது. இது என்னுடைய கல்டிவேஷன் சக்தி எல்லாத்தையும் ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருக்கு. நான் என்னதான் இப்ப பண்றதுன்னு சொல்லிட்டு நைட்டு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். கியூலிங் சிட்டியோடைய சின்ன வென் ஃபேமிலியில என்ன போட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நான் ரொம்ப பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த 9% என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுது. ஆனா அது என்னுடைய ஃபர்ஸ்ட் லேயர் சீல உடைச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பழைய வாழ்க்கையில நடந்த ஞாபகங்களை எல்லாத்தையும் திருப்பி வர வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் அங்க பாருங்க வென் லெக்ஷு அந்த இடத்துக்கு வர. அவ எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இந்த ஊர்லயே அவள மாதிரி ஒரு அழகியே இல்ல. அவளுக்கு இருக்கிற திறமைக்கும் அழகுக்கும் அவ எவ்வளவு பெரிய ஆளாகுவா. அவ சிரிச்சானா ரொம்ப கியூட்டா இருப்பான். ஆனா இது வரைக்கும் அவ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவளை யாரு சிரிக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? வென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க கல்யாண நைட் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாங்கன்ற மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பயங்கரமா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கா போல தெரியுதுன்னு ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்க. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அவ ரொம்ப அழகா இருக்கா. என்ன அவ அந்த அவுட்காஸ்ட் சன் இன்லாவை பார்த்து சிரிக்கிறாளா? என்னுடைய அழகை பார்த்து பல பேர் வந்து ப்ரோபோஸ் பண்ணி எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன நம்ம ஊர்லயே நீ தான் ரொம்ப அழகானவ. அதனாலதான் எல்லாரும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானுங்க. நீ வேணும்னா பாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் அழகாயிடுவேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பவும் ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். நீங்க வென் ஃபேமிலியில சேர்ந்ததுல இருந்து வீட்டிலேயே தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தனியா ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் 1 மாசத்துக்கு பார்க்கவும் வேணாம் பேசவும் வேணாம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னை விட்டு தள்ளி இருக்கலான்னு விரும்புறியான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த எல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னுடைய அக்கா திருப்பி வந்துட்டான்னு ஹீரோ சொல்லவும், என்னது அவ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டாளான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா நடந்து வந்துகிட்டு இருக்க. ஹீரோயினோடைய அம்மா அந்த இடத்துல நின்னுக்கிட்டு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எதுக்காக நீ இந்த மாதிரி வீட்டுக்கு லேட்டா வந்துகிட்டு இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா ஸ்கூல் லேட்டா விட்டுட்டாங்க, அதனால தான் நான் வீட்டுக்கு லேட்டா வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல. சரி அதெல்லாம் விடு, சீக்கிரமா போயிட்டு சாப்பிடுன்னு ஹீரோயினோடைய அம்மா சொல்ல ஹீரோயினும் உள்ளார கிளம்பி போயிடுறா. சுவாய் நான் உன்னை வான் பண்றேன். அவ கூட நீ வேற எதனா எண்ணத்துல பழகுனா உன்னுடைய உயிரையே நான் எடுத்துருவேன்டா. சரி எல்லாரும் உனக்காக உள்ளார வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிளான் ஆளுக்கு வாடான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த ஆளு
ஹாலுக்குள்ளார போயிடுறாங்க. வெங் லிங்சாவோ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவ, அவ ரொம்ப பெரிய ஆளா வருவான்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சோ நான் உன்னை எதுக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும்டா. லிங்சாவோடைய டேலண்ட் ரொம்ப அற்புதமானது. அவள மாதிரி ரொம்ப திறமை வாய்ந்தவங்க நம்ம ஊர்ல யாரும் இல்ல. இவ்வளவு நாளா அவ கிங் ஆன் ஷார்ட் மென்ஷன்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஷார்ட்ஸ்மேன்ஷிப்ல பெரிய ஆளா இருந்தா, இப்ப டயானியோ அகாடமியோட அபிஷியல் ஸ்டூடெண்டா இப்ப அவ ஆயிட்டா. நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. டயானியோ அகாடமி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு உனக்கே தெரியும். நம்மளுடைய வென் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அவளால இப்ப அந்த இடத்துல படிக்க முடியும். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நீயும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுல கொஞ்சம் கவனமா இரு. நீயும் அவளை மாதிரியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்லுற விஷயங்களை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும், டேய் உனக்கு இதெல்லாம் என்னடா தெரியும்? உனக்கு இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. லிங்சாவும் எவ்வளவு திறமை வாய்ந்தவா, அவளுடைய ஃபியூச்சர் எவ்வளவு ரொம்ப அற்புதமா இருக்கும். அவளால தான் நம்மளுடைய கிளானுக்கே ரொம்ப பெருமை சேருதுறான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் ஒத்துக்கிட்டால. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு எவனோ வரான். மாஸ்டர் வி வாங்கன்னு அவரு சொல்லவும் அவன் அந்த இடத்துக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். உங்களை பார்க்கறதுக்காக சுவ நாங்களே அனுப்பலான்னு இருந்தோம், அதுக்குள்ளார நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க. நீங்க இந்த மாதிரி வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்து இந்த சீட்டுல கொஞ்சம் உக்காருங்கன்னு அவரு சொல்லிட்டு இருக்க, வெண்ணு பாக்குறதுக்கே வெக்கப்படுறாங்க. பிரதர் ஷூவை பார்க்காம என்னால இருக்க முடியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஜூனியர் பிரதர் வி உண்மையிலே நீங்க என் மேல அவ்வளவு அக்கறையா இருக்கீங்களா? நான் சொல்லி உங்களுக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அவுட்டர் கேட்டோடைய ஸ்வாட் மாஸ்டரா இருந்த நீங்க இப்ப உங்களுடைய சக்தி இழந்துட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கல்டிவேஷன் சக்தி எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப நீங்க வெறும் லூசரு தான். அதனால நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளு எல்லாம் இப்ப இல்ல நான் சொல்லிட்டு இருக்க. ஜூனியர் வி உங்களுக்கு நான் எடுத்த பாடம் எல்லாம் மறந்து போயிடுச்சா? நான் உங்களுக்கு பண்ண சம்பவம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? திருப்பி உங்களுக்கு நான் அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணுமான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்ன உங்களால இப்ப என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கு. அதுல ஒண்ணு, நாளைக்கு நான் டயானியோ அகாடமிக்கு போயிட்டு லிங்கு கூட பிராக்டிஸ் பண்ண போறேன். அந்த நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மிஸ் லிங்கியான நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி நானே கவனிச்சுக்கிறேன். ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஒரு நாள் யுயானி கண்ட்ரியோடைய பேட்ரிச்சரா வென் ஃபேமிலியை சேர்ந்தனா வருவேன். அத நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு அவுட் கேஸ்ட் மருமகன் தானே. அதனால நீங்க வென் லிங்ஸாவோ மறந்துருங்க. இதுக்கப்புறம் நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, நீ வாய மூடுடான்னு அவ கொஞ்சம் கடுப்பா சொல்லிட்டு இருக்கா. லிங்ஸாவோ உண்மையிலே நீங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறீங்களா? என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு 2 பேருக்குள்ளார மேரேஜ் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வரைக்கும் சூ தான் என்னுடைய ஹஸ்பண்ட். அவரு தான் வென் ஃபேமிலியோட மருமகன் ஹீரோயின் சொல்ல, சரியா சொன்னா, நான் தான் வென் ஃபேமிலியோட மருமகன். ஜூனியர் வி என்ன இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறமும் நீ அவளை மேரேஜ் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ இந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் உனக்கு நல்லது. இந்த மெயின் நாள்ல என்னுடைய ஒய்ஃப் எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் என்னடானா ஃபியூச்சர்ல என்னுடைய ஒய்ஃப் இவன் பத்திரமா பாத்துக்க போறான்றான். எல்லாரும் என்ன நீங்க சைலண்டா இருக்கீங்க? இவன் அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமும் எல்லாரும் சைலண்டாவே இருக்கீங்க. வென் லிங்ஸாவும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு அப்புறமும் எல்லாரும் சைலண்டாவே இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்ல, டே சூன் நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப, அவளுடைய பவரை டக்குன்னு அனுப்பி அந்த பவரை தடுத்து ஹீரோவை காப்பாத்திடுறா. மாஸ்டர் வி இது வென் ஃபேமிலியோடைய மெயின் ஆள். இந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்கும்? சோ நான் உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கும் நீங்க என்னுடைய ஹஸ்பண்டா இருக்கீங்க. ஆனா ஃபியூச்சர்ல உங்களை பாதுகாக்க நான் இருக்க மாட்டேன். நம்மளுடைய மேரேஜும் ஒண்ணு இல்லாம போயிடும். அதனால உங்களை நீங்களே தான் பாத்துக்கணும். இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைய நானே பாத்துக்க போறேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரும் என்னுடைய விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. சரி நீங்க பேசுறதா இருந்தா உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் என்னுடைய ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, டேய் சூ அங்கே நில்றா, எங்கடா அதுக்குள்ளார போற? ஜூனியர் வி பேசுறப்ப கொஞ்சம் பார்த்து பேசுங்க, யாருகிட்ட பேசுறீங்கன்றத மறந்துட போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து நின்னுகிட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கல்டிவேஷன் சக்தி எல்லாத்தையும் 4 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. மார்ஷல் ஸ்ட்ரீம், யுவான் ஸ்ட்ரீம், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம், மிஸ்டேக்கல் ஸ்ட்ரீம். இந்த ஸ்பிரிட் பவர் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணாதான் நம்மளுடைய ஸ்ட்ரீம் பவர் எல்லாத்தையும் அதிகரிக்க முடியும். ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமையில இது எல்லாத்தையும் மாஸ்டர் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நான் திருப்பி கல்டிவேஷன் பண்ணி என்னுடைய சக்தி எல்லாத்தையும் அதிகரிச்சாகணும். மார்ஷல் ஸ்ட்ரீம் தான் ஸ்ட்ரீமோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் கல்டிவேஷனோடைய பிகினிங்
ரிஃபைனிங் பாத்துன்னு சொல்லுவாங்க. அது மூலியமா மத்த எல்லா QI ரிஃபைனிங் உடைய சக்தியும் ஒன்னா சேர்த்து 4 மார்ஷல் ஸ்ட்ரீம் ரிலீம் சக்தியும் அதிகரிச்சாகணும். என்னுடைய உடம்பையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். என்னுடைய உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் ஒன்னா சேர்த்து என்னுடைய ஸ்பிரிட் பவர் அதிகரிச்சாகணும். கடைசியா ஒரு வழியா எப்படியாவது நான் வாரியர்ன்ற ரிலீம் உள்ளார போய் ஆகணும். நான் இப்ப இருக்கிற ரிலீம்ல இருந்து என்னுடைய சக்தி அதிகரிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் மறைஞ்சுக்கிட்டு ஹீரோ பிராக்டிஸ் பண்றத பாத்துக்கிட்டு இருக்கா. டான்வா ஜிங்சாவு தான் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் பில்டிங் மெத்தட். ஆனா அதை எல்லாத்தையும் நான் ரொம்ப வேகமா பண்ணி ஆகணும். இருந்தாலும் எனக்கு அதுக்குள்ளார பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வயசுலயே கடுமையா பிராக்டிஸ் பண்ணி மார்ஷல் ஆர்ட்ஸோடைய சக்தி அதிகரிக்கணும். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சக்தி அதிகரிச்சாகணும். என்னால மட்டும் ரேரான ட்ரெஷர் எதனா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா 3 மாசத்துல நான் மார்ஷல் ஸ்ட்ரீமுக்கு போயிடுவேன். அப்புறம் யுவானிய ஸ்ட்ரீம் கல்டிவேஷனும் என்னாலையும் பண்ண முடியும். நான் எப்படியாவது கடுமையா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் அதிகரிச்சாகணும். என்னது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பேசுற சவுண்ட் ஹீரோ கேட்டுட்டு மறைஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும் வெளியில வான்னு சொல்லவும் ஹீரோயினும் வெளியில வந்துடுறா. என்னவோ பின்னாடி நின்னுகிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தியே, நீ தான் என் மேல அக்கறை இல்லைன்னு தானே சொன்ன, அப்புறம் எதுக்காக இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க ஏன் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற கியூமோயிலுக்கு போலாமே, அது சிட்டிக்கு வெளியில தான் இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யாரோ ஒரு தவிர யாரோ வராங்க, நீ சீக்கிரமா போய் மறைஞ்சிக்கோ, நம்ம 2 பேரையும் இந்த நேரத்துல பார்த்தா அவங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அவனும் அப்படியே சைலண்டா ஹீரோவை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கியூமோ இல்லா சீனை கட் பண்ண ஹீரோ அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த இடம் ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா நிறைஞ்சு இருக்கு. இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி, நான் ஃபர்ஸ்ட் வென் ரெசிடென்சில இருந்தப்ப பிராக்டிஸ் பண்ண மெத்தட் எல்லாம் விடு, இப்ப மத்த மெத்தட் எல்லாத்தையும் ட்ரை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது கூட நம்மளுடைய ஸ்பிரிட் பவரை சேர்த்து பண்றப்ப நம்மள இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா ஆக்குது. அதனால நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல திடீர்னு என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்கவும் யாரு இதுன்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேருக்கிட்டையும் வர, யாரு நீன்னு அந்த பொண்ணு கேட்கறா. நீ ஏன் இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்கிற, அவர் யாருன்னு தெரியுமா, நீ சைலண்டா இரு, இவ பண்ண காரியத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. தாத்தா, நீங்க பேசாதீங்க, சைலண்டா இருங்க, நம்ம திருப்பி சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல டாக்டரா பார்த்து உங்களுடைய இன்ஜுரியை சரி பண்ணலாம்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. சாதாரண டாக்டராலெல்லாம் இந்த இன்ஜுரியை சரி பண்ண முடியாது, நீங்க இதை இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 நாள்ல கண்டிப்பா அவர் இறந்து போயிடுவாருன்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு என்ன தெரியும், என்னுடைய தாத்தா செத்து போயிடுவாருன்னு நீ எப்படா சொல்லலாம்னு அந்த பொண்ணு கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, அந்த யங் மாஸ்டர் சொல்றது உண்மைதான், எனக்கு ரொம்ப பயங்கரமா தான் அடிபட்டு இருக்கு, என்னால ஒன்னும் முடியலன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாத்தா, உங்களுக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன், யுவானி கண்ட்ரிக்கு நம்ம திரும்பி போனதுக்கு அப்புறம் உங்களை நான் கண்டிப்பா சரி பண்ணிடுவேன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. சாவு என்ன நெருங்கி வந்துருச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது, எனக்கும் வயசாயிடுச்சு இல்ல. சரி, அதெல்லாம் விடுங்க யங் மாஸ்டர்ஸும், நீங்க எப்படி என்னுடைய உடம்புல இருக்கிற இன்ஜுரியை கண்டுபிடிச்சிங்கன்னு தாத்தா ஹீரோ கிட்ட கேக்குறாரு. உங்க புருவத்துக்கு நடுவுல ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது, உங்களுடைய லங்ஸ் உள்ளார அட்டாக் ஆயிருக்கு, அதனால உங்களுடைய மொத்த உடம்பும் இப்ப கொலாப்ஸ் ஆயிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு உங்களால இதை ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னா 16 கிராஸையும் யாங் பில்லர் ஃபிளவரையும் எடுத்துக்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லவும், அது எப்படி உங்களுக்கு தெரியும், 16 கிராஸ் இருக்கிற இடத்துல தான் யாங் ஃபிளவரும் முளைச்சிருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா அது வளருமா வளராதான்னு தெரியலையே இந்த டைமிங்ல, உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா, இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா மிஸ்ன்னு ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு கொஞ்சம் கடுப்பாயிடுறா. சரி வாங்க தாத்தா, நம்ம எங்கேயாவது போய் உக்காரலாம்னு சொல்லிட்டு தாத்தாவை கூட்டிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோம். நீங்க என்ன பார்த்தீங்கன்றது திருப்பி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு தாத்தா கேட்கவும், 19 கண்ட்ரீஸ்ல இது வரைக்கும் தாத்தா திருப்பி சொல்ல சொல்லி யாருகிட்டையும் கேட்டதே இல்ல, ஆனா இவங்கிட்ட முதல் முறையா கேட்கறாருன்னு சொல்லிட்டு இருக்க தாத்தா லைட்டா கடுப்பாயிடுறாரு. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், உங்களுடைய 3rd ஆர்டர் ஃபர்னஸ் ஆன பத்திரிலிம் வந்து 6 கிராஸும் யான் பில்லர் ஃபிளவரையும் கொடுத்தாலும் உங்களுடைய உடம்ப சரிப்படுத்த முடியுமான்னு தெரியல, அதனால நீங்க உங்களுடைய வயசுக்கும் நீங்க இருக்கிற நிலைமைக்கும் உங்களுடைய ஆர்டினரி கல்டிவேஷன் மெத்தட் எல்லாம்
எல்லாம் ஒண்ணுமே செட் ஆகாது. இதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய சக்தியை அதிகரிக்க முடியல. நான் சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், தாத்தா தாத்தா இவன் எப்படி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான்? நீங்க எந்த அளவுக்கு சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சொன்னதை நினைச்சு நான் வியப்படைஞ்சிட்டேன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. யங் மாஸ்டர் உங்களால என்னுடைய தாத்தாவுடைய இன்ஜுரியை பார்க்க முடியுது இல்ல? அப்படின்னா தாத்தாவை காப்பாத்த உங்ககிட்ட எதனா ஒரு வழி இருக்குல்லன்னு அவ கேட்க, கண்டிப்பா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். நான் எக்ஷோ டியான் கியூ யுவானி கண்ட்ரியில நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவன் தான். யங் மாஸ்டர் சூவால என்னுடைய இன்ஜுரியை சரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க பண்ண ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் தலையிறது ஒன்றும் அவ்வளோ சரியில்லை. நான் யாரோ ஒருத்தன். அதனால உங்களுடைய மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு ரெண்டு பேரும் சொல்லவும், ஏன் எதனா சொல்ல வரீங்களான்னு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் எதில் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எங்ககிட்ட இருக்குமான்னு தெரியலையே. சூ ரொம்ப நல்லவர். அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. நம்ம பதிலுக்கு அவருக்கு எதனா செஞ்சுதானே ஆகணும்னு தாத்தா சொல்லவும், நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது தாத்தான்னு சொல்லிட்டு இந்த 10,000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். இல்ல இது ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், இது என்ன சின்னதா ஒரு பேங்க் நோட்டு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய தாத்தாவை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. சாதாரண மக்களுக்கு இது கொஞ்சம் பெரிய தொகையா தான் தெரியும். ஆனா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. அதனால இதை நீங்க ஏத்துக்கோங்கன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்கவும் ஹீரோ அதை வாங்கிக்கிறான். டக்குன்னு இன்னொரு ஷீட்டையும் பெண்ணையும் எடுத்து கொடுக்க ஹீரோ அதுல என்னவோ எழுதி திருப்பி அவங்க கிட்டே கொடுத்துறான். சோ உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் எழுதி கொடுத்து இருக்கிற மெடிசனை 7 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. 7 நாளுக்கு அப்புறம் நான் திருப்பி இந்த இடத்துக்கே வரேன். உங்க உடம்புல மிச்சம் எதனா நோய் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சா அதை நான் சரி பண்ணிடுறேன். இப்போ எனக்கு சில வேலைங்க இருக்கு. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். நீ அடுத்த தடவை அவரை சந்திக்கிறப்ப ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோன்னு தாத்தா சொல்லவும், எனக்கு புரிஞ்சது தாத்தா. அடுத்த தடவை அவரை பாக்குறப்ப நான் கண்டிப்பா மரியாதையோட நடந்துக்குவேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவர் எனக்கு இவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு, என்னுடைய கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய ஃபுல் பேர் என்னன்றத நான் கேட்க மறந்துட்டேனேன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா ஹீரோ உக்காந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான். 10,000 டேல்ஸ் ஆஃப் சில்வர் சரியான நேரத்துல தான் என்கிட்ட வந்திருக்கு. அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. என்னுடைய சக்திகளை அதிகரிக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த மெடிசன் பார்த்து எடுக்கிறது மூலியமா என்னுடைய உடம்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. என்னுடைய கல்டிவேஷன் சக்தியும் இப்பதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வந்துடுறான். பிளட் டிரான்ஸ்ஃபர் ரிலீமா நான் ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மார்ஷல் ஃப்ளோ ஸ்டேஜை தான் நான் கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய விரலில் பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அதை அந்த மரத்து சைடு அனுப்பி அந்த மரக்கிளையை அங்க இருந்து மறைய வச்சிடறான். இந்த சக்தி உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. நீ எதுக்காக திருப்பி சோடா ஹவுஸுக்கு வந்திருக்கன்னு ஹீரோ கேட்கறான். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஐயோ சாரி, நான் அதை மறந்தே போயிட்டேன். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களே அதை யாரும் ஞாபகம் வச்சுக்கல. நாளைக்கு விட்டு நாளானைக்கு அம்மாவுடைய 80வது பர்த்டே வருது. என்னுடைய பேரண்ட்ஸும் கிளானை சேர்ந்தவங்களும் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படி என் மேல அக்கறையா இருப்பாங்க எல்லாரும். எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம 2 பேரும் வெளியில போலாம். நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒரு சீட் புக் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவும் கூடவே கிளம்பி போயிடுறோம். என்னது அதுக்குள்ளார அவ இங்க வந்துட்டாளான்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க உங்க எல்லாரையும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளார வந்துடுறா. இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. இந்த கிஃப்டை ஸ்பெஷலா நான் உனக்காகவே ரெடி பண்ணேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கறான். லைன் டெங் நீங்க எதுக்காக இந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஹீரோயினை கேட்கவும், இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், இதை நீ ஏத்துக்கோன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது பர்பிள் பினாக்ஷன் ஜேடா, இது 300 கோல்டுக்கு ஒர்த் ஆயிடுச்சேன்னு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோடைய விலை ரொம்ப அதிகமானது, இதை நீங்க திருப்பி எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல, இந்த விலையை பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, இதை நீ எடுத்துக்கோ, இது என்னுடைய கிஃப்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். ஹீரோ வந்து அந்த பாக்ஸை மூடிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்றத நிறுத்துறா. உன்னுடைய வேலையை பாருடான்ற மாதிரி சொல்லிடுறான். சரி அவளுடைய பர்த்டேக்கு நீ என்னடா கிஃப்ட் கொடுத்த? நைட்டேங் நீங்க கொஞ்சம் வாய முடுங்க, என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள்ன்றத நான் மறந்துட்டேன், அதனால கிஃப்ட் ரெடி பண்ற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்ல. ஆனா நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்டா கொடுப்பேன்னு ஹீரோ
ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துட்டு இன்னைக்கு லிங்கோடைய பிறந்த நாள் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளா இருந்தா என்ன நீ வெளியில போறது தாண்டா உனக்கு நல்லதுன்னு ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படின்னா நான் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மைதான் போல இருக்கு. இப்ப நான் இங்க வரத்துல என்ன பிரச்சனை, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனே ஒன்னு ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பா சொல்ல, பாத்தீங்களாடா அழகு அழகுதான்டா, அவ கோவப்படுறப்ப கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்காடா. இந்தியன் சிட்டில இருக்கிற ஆங்க்வான் கிளானை சேர்ந்தவன் இவனுடைய அப்பா தான் இப்ப அந்த இடத்துல பாட் டீச்சரா இருக்காரு. அவருடைய பேரு ஆங் யான் சாங்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஜிக்ஸ்வாங் மேன்ஷன், அதனால நீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க எல்லாரும் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் அடிச்சு கீழே தள்ளிடுறான். அதை பார்த்துட்டு அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காகடா நீ இந்த இடத்துக்கு வந்தன்னு ஹீரோயினை கொஞ்சம் கடுப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. இது ஒரு நல்ல கேள்வி. சீக்கிரமாவே என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாரையும் வென் ஃபேமிலி கிட்ட அனுப்பி நம்ம 2 பேரோடைய கல்யாணத்தையும் சீக்கிரமா முடிக்க சொல்ல போறேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட பாதுகாப்புக்கு ஆளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். இப்ப என்னதான் இந்த இடத்துல நடக்க போதோ தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு அந்த 2 பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு கிரிமினலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதில் நான் செத்தே போயிடுவேன்டான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னுடைய நல்ல குணத்துக்கு நீ அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாமா, நீ என்ன அந்த மாதிரி வேலைக்கு ஆகாதவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அதை கேட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுறான். நம்மளுடைய கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ண சொல்லிடுறேன், அதுக்கு நீ உன்னுடைய மனசை தயார்படுத்தி வச்சுக்கோ. ஒரே மாசத்துல ஆங் ஃபேமிலி சேர்ந்தவங்க உங்களுடைய வென் ஃபேமிலி கூட கல்யாணத்துக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த பார்ட்டியில ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல, அதனால நான் உன்னை திருப்பி வீட்டுக்கே கூட்டிட்டு போத்தான்னு ஹீரோ கேட்கவும் சரின்னு ஹீரோயின் சொல்றான். அவனுங்க எல்லாரும் வழி விடாம முன்னாடியே நின்னுகிட்டு இருக்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, இவனுங்கள நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு வேலைக்கு ஆகாதவன் போயிட்டு எங்களை எல்லாரையும் தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, காடு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்றத அவனுக்கு நிரூபிடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, வாங்க நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலான்னு ஹீரோயின் சொல்றா. அவனுங்க டக்குன்னு வந்து ஹீரோவை சுத்து போட்டுறானுங்க. ஒருத்த அடிக்க வர டக்குன்னு அவனுடைய கையில பவரை வர வச்சு அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். இன்னொருத்த வரான், அவனையும் அவனுடைய காலால உதைச்சு கீழே தள்ளிடுறான். அந்த கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தவனையும் ஹீரோ அவனுடைய பவர் அனுப்ப அது வந்து அவன் மேல பட்டு போய் கீழே விழுந்துறான். நீ எப்படா உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் திருப்பி மீட்டு எடுத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன கொல்ல போறன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா, நான் யாருன்னு தெரியுமா, நான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ கடுப்பாக்கி டக்குன்னு அவனுடைய கைத்தை பிடிச்சி மேல தூக்கிட்டு அதுக்கு இப்ப என்னடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை கீழே போட்டுறான். ஹீரோயின் நின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துடுறான். வணக்கம் மாஸ்டர்ன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்க, அவனுங்க எல்லாரும் கீழே விழுந்துகிட்டு இருக்கத்த பாத்துக்கிட்டு இருக்கான். இவர் என்ன தப்பு பண்ணாரோ தெரியல, இவர் ஏதோ நூடுல்ஸ் கேட்டு இருந்தாராம், அதனால ஷாப்கீப்பர் வந்து இவரை நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டு போக சொன்னாரு, அதனால இவரை கொஞ்சம் போக விடுங்கன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் மூன் ஸ்கை ரிவரை சேர்ந்த ஃபேரி ஃப்ளோர் பாஸ் ஆயிடுச்சேன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம், நாங்க மண்ணு சைலண்டா எங்களுடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இவன் தான் உள்ளார வந்து புதுசா ஒரு சீனை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டான், அதனாலதான் இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு நான் பார்த்ததே இல்லை, பப்ளிக் பிளேஸ்ல இந்த அளவுக்கு பயங்கரமா நடந்துக்கிறாரே நான் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க போல தெரியுது, அதனால நீங்க ஒன்றும் இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போயே இருக்காது, அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு அவர் சொல்லவும் என்னன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி இங்க நடக்குதுன்னு அந்த பொண்ணுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிங்லின் சிட்டியோடைய முன் டியானி ஸ்டேட்டஸ்க்கு இவர் இந்த அளவுக்கு நடந்துக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவர் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, ஆனா இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க விரும்பல, அதனால நீங்க பின் வாங்குறது நல்லதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இவனை பத்தி நான் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மைதான் போல இருக்கு, இவன் ஈஸியா விட்டு கொடுக்குற ஆள் மாதிரி தெரியலன்னு அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்காரு. கொக்கால ஓய் உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நீ என்ன ரிச்சானவனா இருந்தனா ரொம்ப சீன் போடுவேடா, நீ என்ன பை வாங்கணும்னு நினைச்சனா வாடா உண்டிக்கு உண்டி சண்டை போட்டு பார்த்துக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காதரா, சரி வின்லிங் வா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் ஹீரோ கூடயே கிளம்பிடுறா. சரி வா நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
ப்ளூ ட்ரெஸ்காரனும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு. இவர் இந்த மாதிரி நடந்துக்குவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் அவனை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கிள், நீங்களும் என்னுடைய ஃபாதரும் பையன் நண்பர்கள் தானே, என்ன இந்த மாதிரி அடிச்சு போட்டுட்டு போறான், நீங்க ஏன் அவனை திருப்பி எதுவுமே பண்ணலன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒரு நல்ல காரியத்தை தான் பண்ணியிருக்கேன், இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம், இந்த விஷயத்த பத்தி நீ உன்னுடைய அப்பா கிட்ட சொல்றது தான் நல்லதுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிள், நீங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்லுறீங்க, இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும், நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னதையும் மறந்துருங்க, இந்த சம்பவத்தையும் நீங்க மறந்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். சரியான முட்டாள் பையனா இருக்கான். இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகலாமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. சுவா பத்தின ரூமர் எல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல, அவனுடைய சக்தி திருப்பி வந்துருச்சான்ற மாதிரி அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். காலையில ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்றது எவ்வளவு நல்லா இருக்கு, பார்த்தா அடி வாங்கினா காடு முன்னாடி வந்து நின்னுகிட்டு எங்களுடைய லாடு வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாடா போலான்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவை வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அவன் கூட்டிக்கிட்டு வந்துடுறான். நீ ஒரு வையா இங்க வந்துட்டியாடான்னு அடி வாங்கினவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம உள்ளார வந்துடுறான். சீனை கட் பண்ணா எல்லாரும் ஒன்னா இருக்க ஏற்கனவே பாதி நாள் ஓடிருச்சுரா, என்னடா நீங்க பேச போறீங்களா இல்லையா, இல்ல இப்படியே தான் உக்காந்துக்கிட்டு இருக்க போறீங்களான்னு ஹீரோ கேட்க, நான் ஆங்கு யாங் சாங் நேத்து நீ என்னுடைய பையனை போட்டு அடிச்சேன்னு கேள்விப்பட்டேன், அதுல யார் மேல தப்பு இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்குன்றத பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னுடைய பையனை அடிச்சிருப்ப, நான் யாருன்றது உனக்கு தெரியுமாடா, உன்னுடைய பையனை அடிச்சதுக்காக நீ இப்ப இங்க வந்திருக்க, என்ன இப்ப இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறீங்களா இல்ல இன்னும் பெருசாக்க போறீங்களான்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, நீ மன்னிப்பு கேட்டாகணும்டா. என்னது மன்னிப்பா? ஆமா, நீ நேத்து என்னுடைய பையனை போட்டு அடிச்சதுக்காக அவன் உன்னுடைய கையை உடைப்பான், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் கூட நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கொல்ல போறீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த அளவுக்குலாம் உங்ககிட்ட திறமை இல்லை போல இருக்கு, இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி என்ன எதனா பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு ஹீரோ சொல்ல, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா கண்டிப்பா நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா, என்னடா பிரச்சனை இந்த இடத்துல என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு ஃபூ கேட்கறாரு. பிரதர் ஃபூ, நீங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு அவனுடைய அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எதுவும் சொல்லாமலே நடந்து வந்துகிட்டு இருக்க, நேத்து ஷூ வந்து என்னுடைய பையனை போட்டு அடிச்சிருக்கான், நீங்க ஏன் என்னுடைய பையனுக்கு ஹெல்ப்பே பண்ணலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் முதல் முறையா மீட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, ஜக்சங் ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரின்சஸ் லிங்கியாவும் வந்தப்ப என்ன சொன்னாருன்னா, ஷூவோடைய முடியில கூட எவனா கை வச்சானா அவனுடைய தலையை வெட்டி எடுக்க சொன்னாங்கன்னு ஃபூ சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா இவன் பிரின்சஸ் லிங்கியாவோடைய ஃப்ரெண்டா? அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் வாயை பொழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. மிஸ்டர் ஷூ, இதுவே போதும், பிரச்சனை இதோட முடிஞ்சதுன்னு ஃபூ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நீங்க தேவையில்லாம பெருசாகிட்டீங்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய கையை வெட்டி எடுத்துருவீங்களா, என்ன போட்டு தள்ளுவீங்களா, இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் மறந்துட்டு சைலண்டா இங்க இருந்து போகணுமான்னு ஹீரோ சொல்ல அவனுக்கு உள்ளுக்குள்ளார பயங்கரமா கோபம் வருது. ஆனா ஹீரோவை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, யங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, கோவப்படாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, தப்பு என் மேலதான், இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய தலையை தரையில போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த காடு டக்குன்னு கத்தி எடுத்து அந்த வெள்ளை ட்ரெஸ்காரனை வெட்ட போவும் ஹீரோ அவன் கையில வச்சுக்கிட்டு இருந்த கப்பை தூக்கி போட்டு அந்த கத்தியை தள்ளி விட்டுட்டு வெள்ளை ட்ரெஸ்காரனை காப்பாத்திடுறான். ஓகே விடு, பரவாயில்ல, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் கெட்டவன் இல்லை, நீ இது வரைக்கும் பண்ணதே போதும், இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து டக்குன்னு அவனுடைய பையனை தூக்கிடுறான். தெரியாம தப்பு நடக்கிறது சகஜம்தான், ஆனா இதுக்கப்புறம் நீங்க எதனா பிரச்சனை பண்ணீங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். தேங்க்யூ யங் மாஸ்டர்ஸும் நான் உன்னுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா எவனோ ஒருத்தன் ஓடி வந்து ஷூ திருப்பி வெண்ட் ரெசிடென்சிக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நல்லபடியா திருப்பி வந்துட்டானா? ஆமா, அவரு திருப்பி வந்துட்டாரு, ஒரே காயம் கூட அவருடைய உடம்புல இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். வாங் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, இப்படி அவனுங்க ஷூவை போகிறதுக்கு விட்டானுங்கன்னு தெரியலையே, இதுல ஏதோ மர்மமான விஷயம் இருக்கு, என்னன்னு அது நம்மளுக்கு தெரியலன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த மறந்துருங்க, நாளைக்கு மேடமோடைய பர்த்டே பார்ட்டி வருது, ஷூ உயிரோட இருந்தா என்ன செத்து போயிட்டு இருந்தா என்ன, அவனை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மெடிக்கல் ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணி குளிக்கிற
வைக்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட 500 சில்வர் டேல்ஸை நான் செலவு பண்றேன். என்கிட்ட இன்னும் எவ்வளவு நாளைக்கு செலவு பண்ண பணம் இருக்குன்னு தெரியல. நான் திருப்பி அந்த X1 TNQவை போய் சந்திச்சாகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கான். மிஸ்டர் சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாருன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? மிஸ்டர் சு என்னை மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு சரியா தெரியாத காரணத்தினால தான் நான் தான் ஒருத்தர் அனுப்பி நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, அதை பத்தி இதுக்கப்புறம் பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனா ஹீரோக்கள் மட்டும்தான் சூ மாதிரி நடந்துக்குவாங்க. அப்புறம் சில மாஸ்டர்களும் அந்த மாதிரி இருக்காங்க. சீக்கிரமா வாங்க நீ ஹீரோ சொல்லவும், மிஸ்டர் சூ என்னுடைய இன்ஜுரி இப்ப எப்படி இருக்குன்னு தாத்தா கேக்குறாரு. உங்களுடைய இன்ஜுரியை சரி பண்றதுக்கு நான் ஒரு 2 வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு, நான் இன்னொரு பிரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்கறேன். அது மூலியமா திருப்பி 10 நாள்ல உங்களுக்கு சரியாயிடும். ஆனா அது மூலியமா திருப்பி உங்களுடைய வாழ்க்கையில மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்ற ஒரு விஷயமே வராதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சாரி மிஸ்டர் சூ, அந்த 2வது வழி என்னன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு தாத்தா சொல்ல, 2வது விஷயம் என்னன்னா, நீங்க முதல்ல எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க, என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு என்கிட்ட சொல்லணும்னு ஹீரோ சொல்றான். மிஸ்டர் சூ, அது ரொம்ப ஈஸி தான், நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னுடைய ஆன்சிஸ்டர் லாங்லிங் X1 கிளானை சேர்ந்தவங்க மெத்தடை தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை கோல்டன் வாட்டர் டெக்னிக்னு சொல்லுவாங்க. தாத்தா நீங்க என்ன பண்றீங்க? கோல்டன் வாட்டர் டெக்னிக்ன்றது நம்ம கிளானுடைய சீக்ரெட் டெக்னிக். அதை பத்தி மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. கிளான் மாஸ்டருக்கு மட்டும் இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டாருன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி மிஸ்டர் சூ பண்ண டெக்னிக் எல்லாம் நீ பார்த்திருக்கியா? அது காட்ஸ் டெக்னிக் ஈக்குவலானது. அதனால நீ இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வெறும் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டெக்னிக் தான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கோல்டன் வாட்டர் டெக்னிக்கை உங்களுக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை நான் உங்களுக்காக எழுதி உங்களுடைய ரெசிடென்சிக்கு நானே அனுப்பி வைக்கிறேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதை மறந்துருங்க. அதை யாருன்னா படிச்சு பார்த்தா அது பிரச்சனையில தான் போய் முடியும். மிஸ்டர் சூ, நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுதுன்னு தாத்தா சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல எப்படி அந்த பவரை வர வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத தாத்தா ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறாரு. நான் நினைச்ச மாதிரியே தான் இது இருக்கு. இந்த டெக்னிக்ல பெரிய டிராபேக் ஒன்னு இருக்கு. ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதனால ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா இதை யூஸ் பண்றது இன்னும் பெரிய டேஞ்சரஸான விஷயம் தான். நீங்க ஃபன்னஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ரிலிமோடைய 3rd லெவல்ல இருக்கீங்க. அது மூலியமா தான் உங்களுடைய பாடி வீக்கா இருக்கும். நான் சொல்றது சரிதானே? என்னது வீக்னஸ்? மிஸ்டர் சூ, நீங்க சொல்றது சரிதான். நான் வெறும் ஃபன்னஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ரிலிம மட்டும் தான் அடைஞ்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். நீங்க இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர்ல தான் போய் முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா இதை சரி பண்ண எதனா ஒரு வழி இருக்கும். அது என்னன்றத எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னவோ கீழே கிறுக்கிக்கிட்டு இருக்கான். இது பார்க்க கோல்டன் வாட்டர் டெக்னிக் மாதிரி தெரியலையே, ஆனா கோர் கிளான் மெத்தடை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுதுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது ஆனால் பர்ஃபெக்டாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதுதான் சரியான மெடிசனாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல பெரிய வீக்னஸ் எல்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் என்னால் இப்போ உங்களுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. என்னால் இப்போ உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வென் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுடைய பிறந்த நாள். நான் அதனால் இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா நீங்கள் பல கலங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளை நம்ம ரொம்ப கோலாகலமா கொண்டாட போறோம்னு சென்டர்ல நின்னுகிட்டு இருக்கிறவன் சொல்றான். பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வர. சூவாய்க்கு என்ன தகுதி இருக்கு நம்ம கூட வந்து உட்காரத்துக்கு? முதல்ல அவனை இங்கிருந்து போ சொல்லுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டி தான் அனுமதி கொடுத்தாங்க சூவாய் வரத்துக்கு. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவர் இங்க வரது உங்களுக்கு பிடிக்கலன்னா டைரக்டா போயிட்டு பாட்டிக்கிட்டே சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்ல அவன் கொஞ்சம் கடுப்பாயிடுறான். விடு, இந்த விஷயத்த நம்ம அப்புறமா நம்மளே பார்த்துக்கலாம். இதை நீ ஒன்றும் கண்டுக்காத. அவன் சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. அவனும் ஒரு வேஸ்ட் தான். அவனை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுறன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கோம். அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய குங்லிங் சிட்டில ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஓல்டு லேடியோடைய பர்த்டேன்றதுனால பல மேஜர் செக்ட்ல இருந்து இங்க வரத்தா கேள்விப்பட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுல பெரிய ஆளுங்க கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்கான். இனி எவ்வளவு பெரிய ஆள்ல இந்த இடத்துக்கு வர
வரப்போறாங்கன்னு தெரியல. அவங்கள பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அது எல்லாம் ஃபர்ஸ்ட் அங்கிள் அப்புறம் செகண்ட் அங்கிள பொறுத்து தான் இருக்கு. தேர்ட் அங்கிள் வந்து வேணாம், அவரை பத்தி நம்ம ஒன்னும் பேச வேணாம்னு அவன் சொல்ல, ஹீரோயின் அதை கேட்டு கடுப்பாயிடுறா. நீ ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவருடைய பொண்ணு இங்கதான்டா இருக்கா, குடும்பத்துக்குள்ளார பிரச்சனையை கிளப்பிட போறாடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பொய்யா சொன்னேன், நான் உண்மையா தானே சொன்னேன். தேர்ட் அங்கிள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீதி நேர்மை நாயன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால வென் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பலனும் இல்ல, அவரை பத்தி யாரு கவலைப்பட போறாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். லிங் இவனுங்கெல்லாம் ஒரு ஆளே இல்ல, இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஒன்னும் கோவப்படாத. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும், இல்லனா அது நம்ம குடும்பத்துக்கு நடுவுல பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனா அவன் சொந்த குடும்பத்தை பத்தியே தப்பா பேசுறான், அதனால நீ சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் எழுந்து அவனுங்க கிட்ட வந்து, சாபோயி நீ ஈஸியா சொல்லிட்ட, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் அங்கிளையும் அப்புறம் இன்னொரு அங்கிளையும் கூட்டிக்கிட்டு வரேன், அவங்களுக்கு முன்னாடி நீ இப்ப பேசின மாதிரியே இன்னொரு டைம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்றத நான் பாக்குறேன். சொந்த குடும்பத்தை பத்தியே தப்பா பேசினதை கேட்ட கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க உன்னுடைய தலையை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும் அவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாரான். இப்ப நீ மன்னிப்பு கேட்கறியா இல்லையான்னு ஹீரோயினை கேட்கவும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வந்து ஹீரோ கிட்ட உக்காந்துடுறா. பரவாயில்ல நீ ரொம்ப நல்லதான் பண்ணன்னு ஹீரோ சொல்லவும், இப்பதான் எனக்கு மனசுக்குள்ளார ஒரே நிம்மதியா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றான். நம்ம நல்லபடியா வாழணும்னா எல்லா நேரத்திலயும் அமைதியா இருக்க கூடாது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்ல வரது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு யாரோ வரா. மிங் இங்க வா, வந்து என் கூட உக்காருன்னு ஹீரோயின் கூப்பிடுறா. நான் ஒன்னும் பெரிய பொண்ணுலாம் இல்ல, நான் சின்ன பொண்ணு தான், ஷூ மாதிரி ஆளு கூட ஒரே டேபிள்ல உக்காரத்துன்றது ரொம்ப தப்புன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு பக்கத்து டேபிள்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அவனை கலாய்க்கிற மாதிரி வேற பண்றா. ஆங்காய் ஃபேமிலியை சேர்ந்த ஹாங் யுன்சாங்கும் அவனுடைய பையனும் ஓல்டு லேடியோடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு யாரோ சொல்றது கேட்கவும், அவங்கள வர சொல்லுங்கன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. பார்த்தவனுக்கு 3 பேரும் உள்ளார வந்துட்டு, கிரேட் லேடி ஹாப்பி பர்த்டே, உங்களுடைய பிறந்த நாளை நம்ம ரொம்ப கோலாகலமா கொண்டாடி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஷூ அங்க உக்காந்துக்கிட்டு இருக்கத்தான் அவனுடைய பையன் பாத்துறான். இந்த ஷூக்கு எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல, ஆங்காய் ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க, எப்படி நடந்துகிட்டு இருக்கான்னு பாருங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. யங் மாஸ்டர் ஷூன்னு சொல்லிட்டு அவர் வந்து வணக்கம் வைக்கவும் எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனை கண்டுக்காம அவன் பண்ணி என்னத்தையோ குடிச்சுக்கிட்டே இருக்க, ஹீரோயின் அவனுடைய கைய பிடிச்சு கூப்பிடுறா. அப்பயும் கண்டுக்கல, டக்குன்னு அவனுடைய காலிலே உதைச்சிடுறா. பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா வாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆமான்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ திருப்பி அவனை கண்டுக்காம அவன் மண்ணு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பர்பிள் ட்ரெஸ் கொஞ்சம் கடுப்பாயிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்து, பிரதர் ஆங் வாங்க, இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீங்க வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் உங்களுடைய வருகையை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க நம்ம அப்படிக்கா போயிட்டு பேசலாம்னு பர்பிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கவர் சொல்லவும், சரி எனக்கும் சம்பந்தம் தான், வாங்க நம்ம அப்படிக்கா போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு அவனும் கூடிய கிளம்பிடுறான். இந்த பக்கமா வாங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு பர்பிள் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த கார்டும் பின்னாடியே கிளம்பி போயிடுறான். அந்த பக்கத்து டேபிள்ல இருந்தவன் எழுந்து வர அவனுடைய பையன் ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்கான். மிஸ்டர் ஆங்க எங்க கூட வாங்க, எங்க கூட வந்து சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வைய விட்டு நகர்ந்து போ, நான் இவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட போறேன், நீ ஏன்டா என்னுடைய வைய மறைச்சிக்கிட்டு இருக்க, பிரதர்ஸும் நான் உங்க கூட உட்காந்து சாப்பிடலாமா, நான் இந்த இடத்துல உட்காரலாமான்னு அவனுடைய பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ ஒரு கெஸ்ட்டா வந்திருக்க, அதனால நீ என்கிட்ட ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை செய்ய, எங்கனா உட்காரு, நீ என்னன்னா பண்ணிக்கிட்டு போடா, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துறான். லீ ஃபேமிலியை சேர்ந்த லீ டேனானும் அவருடைய பையன் லீ மோயானும் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு யாரோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு எல்லாரும் ஆர்வமா வெளியில பாத்துக்கிட்டு இருக்க, பிரதர்ஸும் என்னுடைய அப்பா என்கிட்ட சொன்னதை வச்சு பார்த்தா லீ ஃபேமிலிக்கும் நம்மளுடைய வென் ஃபேமிலிக்கும் ஆகவே ஆகாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த தடவை அந்த ஓல்டு மேன் இந்த இடத்துக்கு வராருன்னா அது கண்டிப்பா நல்ல விஷயத்துல போய் முடியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ கடுப்பாயிட்டு டக்குன்னு ஒரு லெக் பீஸை எடுத்து அவனுடைய வாயில சொருவிட்டு வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்றான்னு சொல்றான். ஓல்டு மேடமோடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன், நான் இல்லாம வென் ஃபேமிலியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி முழுமை அடையும், ஓ என்ன கூப்பிடாமலே நான் இந்த இடத்துக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கேன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, பிரதர் வென் இதுல உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் இல்ல, நீங்க ஒரு கெஸ்டா எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால ஆளுல எங்க கூட வந்து உக்காந்துக்கிட்டு சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும்
அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க அவனுடைய பையன் சூவிய முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. அப்ப நீங்க முதல்ல போங்க, நான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன், வெறும் அல்லோ மட்டும் தான் சொல்ல போறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து நின்னுகிட்டு, ஜூனியர் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்க, நான் யாருன்றது உனக்கு தெரியுதாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரா நீன்னு ஹீரோ கேக்குறான். முட்டாள் மாதிரி நடந்து கேத்தரா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் லிங்கு கண்டிப்பா செட் ஆகவே மாட்டா, அவ உனக்கெல்லாம் அவ கிட்ட நெருங்குற அளவுக்கு தகுதியே இல்லடான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த ஆளு என்ன ரொம்ப கெட்டவனா இருக்கான், எல்லாத்துக்கும் உன்னுடைய சிஸ்டர் தான் காரணம், அவ தான் ரொம்ப பிரபலமானவளாச்சு, அவளால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இவனை பத்தி புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு, இந்த லீவ் மியான் வந்து மிஸ் லிங் மேல ரொம்ப பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, மிஸ் லிங்க தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் அவனுடைய வாழ்க்கையில கல்யாணமே பண்ண மாட்டானா, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப அவன் சொன்னதுக்கு உங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கணுமே, அவனுடைய வாயை நீங்க அடிச்சு உடைச்சிருக்கணுமேனு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா என்ன உசுபேத்தி விட்டு அவனை அடிச்சு மூஞ்ச உடைக்கலான்னு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியாடான்னு ஹீரோ சொல்லவும், அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, இந்த ஆளு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துக்கிறான், அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்ன பிரதர்ஸும் நீங்க ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். லீட்டியா நீ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நீ வாயை திறந்ததுல இருந்து வென் ஃபேமிலியோடைய பாதி உனக்கு வேணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு அவரை திட்டிக்கிட்டு இருக்க. அவன் அதையெல்லாம் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு வென் ஃபேமிலியோடைய பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ எங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சனா பர்த்டே பார்ட்டி முடியற வரைக்கும் வெயிட் பண்ணு, நம்ம அதுக்கப்புறமா பேசிக்கலாம். இந்த இடத்துக்கு பல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, பல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, நம்ம இந்த விஷயத்த பத்தி அப்புறமா பேசலாம், நீ வெறும் கெஸ்ட் மட்டும் தான்டான்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. பெரிய பொல்லாத கெஸ்ட்டுங்க, வென் ஃபேமிலி இப்ப இருக்கிற நிலைமைக்கு அடுத்த தடவை எவனுமே வரமாட்டான்டா அப்படின்னு அந்த லீ சொல்லிட்டு இருக்கான். செகண்ட் எல்டர் வந்து சிட்டி லார்டு மேன்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி பல தடவை போயிருக்காரு. நான் அவருக்கு இன்விடேஷன்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன், ஆனா அவரு அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் இந்த இடத்துக்கு வந்த காரணம் என்னன்னா ஒரு 2 சின்ன பிரச்சனையா நான் சரி பண்ணி ஆகணும், அந்த விஷயம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா நான் சீக்கிரமாவே இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன், உங்களுடைய சந்தோஷமான பர்த்டே செலிப்ரேஷன்ல நான் தலையிட விரும்பலன்னு லீ சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வென் ஃபேமிலியோடைய பாதி பிசினஸ் நீ கேப்ப, சாவ நினைச்சு உனக்கு பயமா இல்லையாடா, எந்த இடத்துல வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கன்னு அவர் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரதர் வென் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வென் ஃபேமிலியில இருந்து வர ஷேர் மொத்தத்தையும் நான் எடுத்துக்க போறது இல்ல, இந்த விஷயத்த பத்தி பிரதர் ஆங்கும் நானும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், என்னுடைய லீ ஃபேமிலிக்கு வெறும் 60% தான் வரும், மொத்த எல்லாமே பிரதர் ஆங்குக்கு தான் போய் சேரும், அதனால நீங்க ஒண்ணு என் மேலலாம் கோவப்படாதீங்கன்ற மாதிரி லீ சொல்லிட்டு இருக்க. பிரதர் ஆங் இவரு சொல்றதெல்லாம் உண்மையான அவர் கொஞ்சம் காண்டா கேட்க, நான் அப்படி இல்ல எதுவுமே சொல்லலையே, நீ ஏன்டா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கன்னு லீய திட்ட. பிரதர் ஆங் நீங்க இப்ப பண்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோமே அது எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிட்டீங்களா, என்ன அக்ரிமெண்ட், நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன், நீ அதை சீரியஸா எடுத்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ, மனிதர்கள் எல்லாருமே நேர்மையா தான் நடந்துக்கணும், நியாயமா தான் நடந்துக்கணும், இன்னைக்கு வென் ஃபேமிலியை சேர்ந்த ஓல்டு லேடிக்கு பர்த்டே, அதனால நீ இந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் உனக்கு நல்லதுன்னு ஆங்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அதை மறந்துருங்க, அதை பத்தி நம்ம இப்போதைக்கு பேச வேணாம், ஆனா இன்னும் 2வது பிரச்சனை ஒண்ணு இருக்கு, நீ பேசுறான்னு அவனுடைய பையனை சொல்லவும், வணக்கம்னு சொல்லிட்டு மிஸ் லிங்சாவோக்கு தான் உண்மையிலேயே சூவை பிடிக்கலையாமே, கான்ட்ராக்ட் படி அவங்க இப்போதைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்காங்க, அதனால நீங்க வென் ஃபேமிலியில இருந்து சூவை வெளியில துரத்திட்டு இந்த மேரேஜ் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் அவனுக்கும் பிரச்சனையா தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வென் லிங்குக்கும் அவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இதோட நம்ம எப்படியாவது முடிச்சு வச்சாகணும் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. வென் லிங்க் இன்னும் என்னுடைய ஒய்ஃபா தான் இருக்கா, இவனுங்க 2 பேரும் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவனுங்க செத்தே போயிடலான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் நினைச்ச மாதிரியே தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான், ஆனா இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லையே, லிங்க் சாவோக்கும் சூவுக்கும் நடுவில் நடந்த மேரேஜை இன்னும் உடைக்க முடியல, இந்த அவுட் கேஸ்ட் சன்னின்லாவும் ரொம்ப நாளாவே எங்க கூட தான் இருக்கான்னு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனைக்கு நான் இன்னைக்கே ஒரு தீர்வை சொல்றேன் லீ, அவங்க 2 பேருக்கு நடுவுல நடந்த மேரேஜ ஒண்ணு இல்லைன்னு சொல்லி என்னால பிரிச்சு வைக்க முடியாதுன்னு பாட்டி சொல்றாங்க. ஏ லீட்டியான் உன்னுடைய பையனை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு அசிங்கப்பட வச்சுட்டியாடா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாச்சு வென்லி இங்க பக்கமா சுத்தறத கொஞ்சம் நிறுத்துங்க, இல்லனா நீ பெரிய பிரச்சனையில தான் போய் மாட்டிக்குவ, அதுக்கப்புறம் அதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கிள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன போய் அந்த சூ கூட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க, அவன்லாம் என்னுடைய தகுதிக்கு ஒரு ஆளே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை பத்தி நீயே ஏன்டா இவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த இடத்துக்கு ஒருத்த வந்துட்டு பிரதர் அங்க உண்மையிலேயே கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயத்துல வெளி ஆளுங்க தலையிடுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நைபியூ நீ சொல்றதுக்கு என்னடா அர்த்தம்? இந்த வென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க சிட்டி லார்டிய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீ தானடா சிட்டி லார்டோடைய காட் கமாண்டர். அப்புறம் எதுக்காக இங்க வந்த? ஏன்டா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு அவர் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ நான் சொல்ல மறந்துட்டேன்ல, மத்த விஷயத்த எல்லாத்தையும் இவரே சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவன் நகரமும் அந்த இடத்துக்கு ஃபூ வந்துடுறாரு. இதுக்கப்புறமா லீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாப்பி பர்த்டே ஓல்டு லேடின்னு அவரு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல என்னடா வேலை? வென் ஃபேமிலியை சேர்ந்த ஓல்டு லேடிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால நீ உன்னுடைய பையனும் அமைதியா இருந்தா இருங்க, இல்லன்னா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கடா. மத்தவங்களுடைய சந்தோஷத்தை ஏன்டா இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவரு சொல்லவும், மிஸ்டர் ஃபூ நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு லீ கேட்கவும், எதுக்காக வந்தனா இன்னைக்கு ஓல்டு மேடமோடைய பர்த்டே, அதனால தான்டா நான் இங்க வந்தேன், இதை என்னுடைய சின்ன கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வென் கிட்ட கொடுக்குறாங்க. பிரதர் லீ நான் தெளிவா சொல்லிட்டேன், பிரச்சனை பண்ணாம இருந்தா இங்க இருங்க, இல்லன்னா உங்களுடைய பையனை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போங்கன்னு ஃபூ சொல்லவும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, குட் பைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. ஹீரோ அவனே பாத்துக்கிட்டு இருக்க. மிஸ்டர் ஃபூ மிஸ்டர் நாய் வாங்க உட்காருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா சாப்பிடலான்னு வென் ஃபேமிலியை சேர்ந்தவர் சொல்லிட்டு இருக்க. என்னால இந்த இடத்துல எல்லாம் இருக்க முடியாது, நோபல் வேலையை நான் முடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், இதை நான் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன்னு ஃபூ சொல்ல அவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நோபல் வந்து இதே சூக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் கொடுக்க சொன்னாரு, அதனால நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு கொடுக்க, இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, இந்த பாக்ஸ சூவாலையும் அவருடைய ஒய்ஃபால மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்னு ஃபூ சொல்லிட்டு இருக்க. ஓகேன்னு அவன் சொல்றான், இந்த கிஃப்டை என்னுடைய பொண்ணுக்கும் என்னுடைய மருமகனுக்கும் நான் கொடுத்துறேன், உங்களுடைய சிட்டி லார்டு கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நோபல் கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க ஒண்ணு எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, நீ இங்க இருந்து பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, அதனால நான் இந்த இடத்துல இருந்து போய் தான் அவனும் குட் பைன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. மூணு பேர் உட்காந்துக்கிட்டு என்னவோ பேசிக்கிட்டு இருக்க. யங் மாஸ்டர் சூ நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இப்ப நடந்துச்சு? அவ்வளவு பெரிய சிட்டி லார்ட இந்த குப்பைக்கு எப்படி தெரியும் தெரியலையான்னு அவ சொல்லிட்டு இருக்க. பாட்டி சைட்ல நின்னுகிட்டு இருந்த பொண்ணை கூப்பிட்டு டின்னர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூவை என்ன வந்து ஃபிளவர்டி ஹாலுல பார்க்க சொல்லுன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா பாட்டியை பார்க்கறதுக்கு ஹீரோ வந்துடுறான். இங்க வந்து உக்காரான்னு பாட்டி சொல்லவும் ஹீரோ உக்காந்துட்டு, ஓல்டு லேடி என்னத்துக்கு இவ்வளவு லேட்டா என்ன வர சொன்னீங்க, எதனா பிரச்சனையான்னு ஹீரோ கேட்க, என்ன பிரச்சனையா, ஒண்ணுத்துக்கு பின்னாடி இன்னொன்னு தொடர்ந்து சர்ப்ரைஸா எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு, நீ தேர்ட் யங் மாஸ்டரா மறந்து போயிட்டேன்னு மட்டும் சொல்லாதன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்னவோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்க எல்லாரும் ஃபூவும் நீயும் லிங்கு பொண்ணுக்காக தான் பாக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் ஒன்னும் அப்படி எல்லாம் நினைக்கல, தேர்ட் யங் மாஸ்டர் என்ன சொன்னாருன்றத நீ மறந்து போயிட்டியா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ வென் ஃபேமிலி உள்ளார வந்தப்ப உன்னுடைய அப்பா என்கிட்ட என்ன சொல்ல சொன்னாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சூக்லான சேர்ந்த யூ கேபிட்டல்ல ரொம்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருந்த, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும்னு அவரு சொன்னாருன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா மேடம் நான் சூக்லான சேர்ந்தவன், அதனால யூ கேபிட்டல்ல இருந்து ஃபூவை வர வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களான்னு ஹீரோ சொல்றோம். பின்ன சூக்லான சேர்ந்தவங்க எல்லாரும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா யூ கேபிட்டல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி ஒரு குப்பையை எப்படி அவங்க கூட வச்சுப்பாங்கன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. வரேவா உங்களுடைய கற்பனை திறமை கூட ரொம்ப அற்புதமா இருக்கு, அப்ப நீங்க மட்டும் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் தான் சூ ஆங்லிங்க்கு இதுக்கு முன்னாடி சர்வெண்டா இருந்தவங்க, அதை நீங்க மறந்துடாதீங்க, நான் அவங்கள ஒன்னும் இன்வைட் எல்லாம் பண்ணல, அவங்களாவே தான் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னுடைய அப்பாவை போயிட்டு பேரு சொல்லி கூப்பிடுவ, உனக்குலாம் சுத்தமா அறிவுன்றதே இல்லடான்னு சொல்லிட்டு பாட்டி என்னத்தையோ வர வச்சுட்டு, தேர்ட் யங் மாஸ்டர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு பாட்டி அதை பார்த்து சொல்லிட்டு, இது என்னன்றது உனக்கு தெரியுதாடா, இதுதான் யுவான் தாலிஸ்மா, இதை தான் உன்னுடைய அப்பா உனக்காக கொடுத்தாரு, நீ வென் ஃபேமிலிக்குள்ளார வந்தப்ப இதை எல்லாத்தையும் எல்லாரும் அழிக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஆன்சிஸ்டர் மார்ஷல் மாஸ்டரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாம அழிஞ்சு போயிட்டாருன்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டு, ஹீரோ திடீர்னு அவனுடைய கண்ணுல இருந்து என்னவோ பவரை சுத்தி அனுப்ப அந்த பவர் வந்து அது மேல பட்டு விரிசல் விட ஆரம்பிக்குது. நீங்க இவ்வளவு காலங்கள் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருந்ததே பெரிய அதிசயம் தான். நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், எப்பயும் அமைதியா இருங்க, உங்களுடைய மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கு, நான் எப்பயும் சூ ஃபேமிலியை பாதுகாக்கத்துல கவனமா தான் இருப்பேன், நீங்க ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, என்னுடைய விஷயத்துல நீங்க இதுக்கப்புறம் தலையிடாதீங்க, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சூ ஃபேமிலி கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா போய் தைரியமா சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி எந்த
எந்த ஒரு கவலையும் இல்ல. அதுக்கப்புறம் நான் யாருன்றத உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் வந்துரும். அப்புறம் உங்களுடைய வென் ஃபேமிலியும் இந்த பிரச்சனையில தலையிடுற மாதிரி ஆயிடும். இந்த விஷயம் சூ ஃபேமிலிக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க இதுல தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வெளியில வந்துடுறான். திடீர்னு நின்னுட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குடும்பத்துல லோ ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுன்றது ஒன்னும் செட் ஆகல. ஆனா யூஃபி தான் என்னுடைய அம்மா. இது சரியான டைமிங்கா இருக்கும் தான் நான் நம்புறேன். நான் திரும்பி கேபிட்டலுக்கு போய் ஆகணும். என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா யூஃபிய கொன்னவங்க எப்படி இருப்பாங்கன்னா என்னுடைய இந்த வாழ்க்கையில அப்பான்னு சொல்லக்கூடிய சூ ஆங்லிங் தான். இந்த மாதிரி நேரத்துல சில பேருக்கு பிரச்சனை வரதுன்றது சகஜம்தான். நான் இதை எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். எதனா பிரச்சனையா, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நீ ஏன் இன்னும் ரூமுக்கு போகாம இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். 7 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃபாதரும் இன்னொரு அங்கிளும் என்னுடைய சிஸ்டரை டியானியூ அகாடமிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்னுடைய அம்மா அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம செங்கியான்னு இன்னும் சில முட்டாள்தனமான காரியங்களை எல்லாத்தையும் பண்ணானாமே. அந்த மாதிரி வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறவனை எல்லாரையும் நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. என்னுடைய சிஸ்டரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தாலும் அவ பிரச்சனை கொடுக்கற மாதிரி எதுவும் பண்ண மாட்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த உலகத்துல நான் பல பேரை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே கோபம் வரலையான்னு ஹீரோயின் கேட்க, நீ எப்பயும் மத்தவங்களுடைய பிரச்சனையை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னுடைய சிஸ்டரை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி சொன்னேன். என்ன அவ புரிஞ்சுக்காம கொஞ்சம் கடுப்புல தான் இருக்கா போல தெரியுது. அதெல்லாம் நினைச்சு நம்ம ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஒன்ன நினைச்சு மட்டும் கவலைப்படு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னுடைய பர்த்டேக்கு பிரசன்ட் நான் ஒன்னு ரெடி பண்ணேன். இது பிரீத்திங் எக்ஸசைஸ் மெத்தட். இதை நீ வச்சுக்கோ. இது ஒன்னு டாப் லெவல்ல இருக்கிறதெல்லாம் இல்ல. ஆனா இது உன்னுடைய கரண்ட் லெவல் கல்டிவேஷனுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வச்சு நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருன்னு ஹீரோ சொல்லி கொடுக்க, உண்மையிலே எனக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வாங்கிக்கிறா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் நீ மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் இமிடியேட்டா இந்த புக்கை போட்டு கொளித்திருன்னு ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து நான் பெரிய ஆளா வருவேன் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் டாட்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவனுடைய ரூமுக்கு வந்துடுறான். அவங்க வந்து நின்னுகிட்டு, மருமகனே வெளியில வாடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹீரோவும் எழுந்து வந்து என்ன விஷயம்னு கேட்கறான். இன்னைக்கு நடந்த பார்ட்டியில ஃபூ வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம ஆங்க்லான சேர்ந்தா ஆங் சாங்கும் 9 லீஃப் கிங் ஜிங்ஸா அங்க கொடுத்தாரு. அது எல்லாம் லிங்ஸாவுக்கும் உனக்கும் கொடுக்கறதுக்காக நான் தான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா அப்ப நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்கல்ல, அதனாலதான் நான் உங்களுக்காக அதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன். ஆனா இப்ப நீ மட்டும் தானே தனியா இருக்கன்னு அவ சொல்லிட்டு இருக்க. என்னது 9 லீஃப் கிங் ஜிங்ஸாங்க? நான் இப்போதைக்கு கல்டிவேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு மெடிக்கல் எர்பும் இல்ல. அது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, சரி இதுக்கப்புறம் வென்லிங்ஸாவோ நீங்க பாத்துக்கோங்க, மத்த விஷயத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், அதை எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்கன்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு இந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டியெல்லாம் நடந்தது ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அதை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நம்மளுடைய ஃபேமிலி கியூங்கியூ ரோடுல ஒரு மெடிக்கல் ஹோம் ஓபன் பண்ணிருக்காங்க. வருங்காலத்துல அந்த மெடிசன் ஹவுஸ் பிசினஸ் நீ பாத்துக்கலான்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இதை எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவும், நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்காத. உனக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு பதிலா நீ ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா நீ 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை கொடுத்தே ஆகணும். அதுல ஒன்னு கூட குறையவே கூடாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுவே 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வருக்கு மேல என்கிட்ட வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்க, உன்னால அதையெல்லாம் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னால மட்டும் அந்த எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா நான் உன்னை குறைச்சி எப்பயும் இடப்பட மாட்டேன். ஆனா நீ மாசம் 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை கொடுத்தாகணும். 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வருக்கு மேல வந்துச்சுன்னா மத்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்கூடான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை கேட்டுட்டு சந்தோஷமா சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றான். சீனை கட் பண்ணா வெள்ளை டிரெஸ்காரன் என்னவோ யோசிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கான். மகனே யங் மாஸ்டர் சூ கூட இருந்துகிட்டு தண்ணி குடுக்கறது, டீ குடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பையாச்சும் நீ பண்றா. அதுக்கப்புறம் நம்ம கிளான் மேல அவருக்கு கொஞ்சம் மரியாதை வரும். நம்மளுடைய கிளானோடைய ஸ்டேட்டஸும் அதிகமாகும்டா இந்த இடத்துலன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன கண்டுக்காம போயிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அவருக்கு உன் மேல எதனா ஒரு கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. அவர்கிட்ட நீ டைரக்டா போய் பேசி மன்னிப்பு கேட்டாச்சு அவர்கிட்ட சேர்ந்துடுறான்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. நான் எப்படியாவது அவர்கிட்ட சேர்ந்தாகணும். என்னுடைய வேலையை நான் எப்படியாவது முடிச்சே ஆகணும். நான் என்னுடைய அம்மா வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் யாருக்குமே நான் தண்ணியும் கொடுத்தது இல்ல,
இல்ல, டீயும் கொடுத்தது இல்ல, யாருக்கிட்டையும் வேலையே செஞ்சது இல்ல. ஆனா நான் எப்படி அவர்கிட்ட வேலை செஞ்சு என்னுடைய திறமைய காட்ட போறேன்னு தெரியலையேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கறான். பிரதர்ஸும் நான் உங்களை இந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ஷாப்பிங்காக வந்திருக்கீங்களான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் கேட்க, என்னடா என்ன நோட்டை விடுறதுக்காக வந்திருக்கியா, உளவு பார்த்துக்கிட்டு இருக்கியாடான்னு ஹீரோ கேட்க, எவனோ ஒருத்தன் நின்னுக்கிட்டு எல்லாரும் இந்த இடத்துல இருந்து கிளம்புங்கடா, ட்ரீட்மெண்ட் ஹவுஸ் இன்னையோட க்ளோஸ் பண்றோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இங்கே இருங்க, மெடிசன் ஹவுஸ் ஒன்னும் க்ளோஸ் பண்ணலன்னு ஹீரோ சொல்லவும், யாரா நீ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் கேட்கறான். உன்னுடைய புது மேனேஜர்ரா நானு, இன்னும் வேலையிலே சேரல, அதுக்குள்ளார நீ என்ன பெரிய பருப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, நான் உன்னை பார்த்துலாம் பயப்பட மாட்டேன், நீ பாரு இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட போறேன்னு பிளாக் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க, பிரதர் ஷூவை பத்தி உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதுடா, அவர் எவ்வளவு திறமை வாய்ந்தவருன்னு உனக்கு என்ன தெரியும், இருடா நான் வந்து என்னுடைய விதத்துல பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து நம்ம வெள்ளை ட்ரெஸ்காரன் அவனை உதச்சி கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வெள்ளை ட்ரெஸ்காரனை பார்த்து நம்மளால பயப்பட ஆரம்பிச்சிடறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரதர் ஷூ கிட்ட நீ அந்த மாதிரி பேசியிருப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷூவாய் நீ வெளியாளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு என்ன அடிக்கிறியாடா, இரு நான் போயிட்டு செகண்ட் மாஸ்டர் வெண்ணு கிட்ட சொல்றேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெள்ளை ட்ரெஸ்காரன் கடுப்பாயிட்டு அவனை அடிக்கிறதுக்காக கையில பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோ அவனுடைய பவரை மறைய வச்சுட்டு போதும் நிறுத்துன்னு சொல்றான். இன்னில இருந்து நீ இந்த மெடிசன் ஹவுஸ் பக்கமே வரக்கூடாது, என்னுடைய கண்ணுல நீ மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டு அந்த மெடிசன் ஹவுஸுக்குள்ளார போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். சார் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் கேட்க, இன்னில இருந்து என்னுடைய பிரதர் ஷூ தான் மெடிசன் ஹவுஸோடைய மேனேஜர், நீங்க தொடர்ந்து இந்த இடத்துல வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பிரதர் ஷூக்கு எதிரா நீங்க நடந்துகிட்டு இருக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்கடா, அதுக்கப்புறம் எங்களை பத்தி நீங்க எதுவும் தப்பா பேசிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்ல, இந்த லோலி சன்னின்லாக்குலாம் என்ன தெரியும், என்னுடைய மேனேஜர் கிட்ட இருக்கிற பேசிக் நாலேஜ் கூட அவன் கிட்ட இருக்காது, அவன் எப்படி இந்த மேனேஜர் வேலையை சரியா செய்வான், என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, இவன் மட்டும் மேனேஜரா இருந்தானா கண்டிப்பா நம்மளுடைய மெடிசன் ஹவுஸை இழுத்து மூடிட்டு தான் போய் ஆகணும்னு குண்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரதர் நீங்க எதனா சொல்லுங்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்ல, நான் தான் இந்த கடையோடைய மேனேஜரு, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்க போறேன், உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க, உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்களுடைய காசு தான் வேஸ்டா போவோம், கடையை இழுத்து மூடிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க டாக்டருங்க யாருமே காணோம், நான் வந்ததுல இருந்து எந்த ஒரு டாக்டருமே பார்க்கவே இல்லை, எல்லாருக்கும் என்ன ஆச்சு, நான் இன்னைக்கு வரதுனால யாருமே வரலையான்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல டாக்டருங்க யாருமே இல்ல, அதனால இன்னைக்கே கடையை மூடுறது தான் நல்லதுன்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க, சொன்ன வரைக்கும் போதும் நீங்க அமைதியா இருங்க, வர பேஷண்ட்டுங்க எல்லாரையும் நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றோம். அதை கேட்டுட்டு ப்ளூ ட்ரெஸ்காரன் சிரிக்க ஆரம்பிச்சாராம். பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு வயசான பாட்டி வந்துட்டு மிஸ்டர் வு எங்கன்னு கேக்குறாங்க. டாக்டர் வுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால இன்னைக்கு ஃபுல்லா நானே பாத்துக்க போறேன்னு ஹீரோ சொல்லவும் அந்த பாட்டி எதுவும் சொல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. நம்ம வெள்ளை ட்ரெஸ்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அடுத்த ஆளு வாங்கன்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லவும் ஒருத்தன் வந்துட்டு, டாக்டர் வு இந்த இடத்துல இல்லைன்னு முதல்ல சொல்ல மாட்டீங்களா, என்னுடைய டைம் தாண்டா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அடுத்த ஆளு வாங்கன்னு ஹீரோ சொல்லவும் இன்னொருத்தன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு எதுவும் சொல்லாம அவனும் திரும்பி போயிடுறான். அடுத்த ஆளு வாங்கன்னு ஹீரோ சொல்லவும் அப்படியே ஒரு 3 பேரும் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு எதுவும் சொல்லாமலே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அடுத்த ஆளு வாங்கன்னு சொல்லவும் ஏதோ ஒரு வயசான தாத்தா வராரு. இன்னைக்கு டாக்டருங்களுக்கு வேலை இருக்கிறதுனால யாராலையும் வர முடியல, இன்னைக்கு எங்களுடைய மேனேஜர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு குண்டம் சொல்லிக்கிட்டு இருக்க, யாரா இருந்தா என்ன, என்னுடைய நோயை சரி பண்ணா சரி, என்னுடைய நோய் மட்டும் சரியாகலன்னா ஒரு பில்ஸ் போதும், நான் என்னையே சாவடிச்சுக்கிட்டு என்னுடைய வலியை நான் குறைச்சிக்கப்பன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாத்தா நீங்க என்ன வேலை செய்றீங்க, நீங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா உங்களுடைய உடம்பு ஃபுல்லா ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லைட்டா குளிர்ற மாதிரியும் ஃபீல் ஆகுமேன்னு ஹீரோ சொல்ல, கரெக்ட் மேனேஜர் நீங்க சொன்னதான் உண்மை, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு தாத்தா சொல்ல, தாத்தா நீங்க ஒன்னும் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் உங்க லங்ஸ்ல வந்திருக்கு, வயசாயிடுச்சுல அது ஒரு காரணம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடம்பு வீக்கா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி நோய் வந்திருக்கு, உங்களுக்கான மருந்து எல்லாத்தையும் நான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷனா எழுதி கொடுக்குறேன், இதை நீங்க டெய்லியும் குடிச்சுக்கிட்டு வாங்கன்னு ஹீரோ கொடுக்க, குண்டை வந்து டக்குன்னு ஹீரோ கிட்ட இருந்து அதை புடுங்கிட்டு அதை படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்து ப்ளூ ட்ரெஸ் காரங்கிட்ட கொடுக்கவும், இந்த மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை எக்ஸ்பீரியன்ஸான டாக்டருங்க கூட எழுதுவாங்களான்னு தெரியல அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்து திருப்பி குண்டங்கிட்டே அதை
அதை கொடுத்துட்றான். குண்டனும் அதை வாங்கிட்டு எங்கேயோ கிளம்பிடுறான். சார் உங்களுடைய திறமையை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். வேலை செய்யற நேரத்துல ரொம்ப பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடறான். பிரதர் உண்மையிலே உங்களால இருக்கிற நோய்களுக்கு மருந்து கொடுக்க முடியுமான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கவும் எனக்கு புரிஞ்சது இது ஒர்க்கிங் ஆறாதனால தானே நான் வாய மூடிக்கிட்டு இருக்கிறேன், அடுத்த ஆளு வாங்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா வெள்ளை ட்ரெஸ்காரனும் ஹீரோவும் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த இடம் என்னடா தாறுமாறா இருக்கு, இந்த இடத்துல எப்படிடா தங்குவாங்க? பிரதர்ஸு வாங்க நம்ம எதிரில் இருக்கிற வீட்டை வாடகைக்கு வாங்கலாம். நீ என்ன எதிர்பார்த்த, இந்த வீடே நம்மளுக்கு போதும், ஏன்ஷியன்ட் ஹவுஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இந்த இடம் தான் ரொம்ப அமைதியா இருக்கு, எனக்கு இந்த இடம் ஓகே தான், ஆனா இந்த இடத்துல எதனா தப்பா நடந்துருமோன்னு ஒரு பக்கம் பயமா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னது கெட்ட விஷயம் எதனா நடந்துருமோன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இது அன்டடுன்னு கூப்பிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல யாரனா சாவடிச்சிருப்பாங்களோன்றது தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். வெள்ளை ட்ரெஸ்காரன் போய் கதவு பின்னாடி பயத்துல நின்னுகிட்டு பிரதர்ஸு இந்த அன்டட் பிளேஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு, என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். நீ ஒண்ணு இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா எனக்கு ஓகே பிரதர்ஸு, நீங்க இப்ப எதுக்காக சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ பண்ண காமெடி எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால சிரிப்பை நிறுத்தவே முடியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க ஹீரோ திடீர்னு அந்த இடத்துல நின்னுகிட்டு அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரதர்ஸு ஏற்கனவே மதியத்துக்கு மேல ஆயிடுச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கியா, சரி அதெல்லாம் விட, நீ வீட்டுக்கு போகணுமா கிளம்புடான்னு ஹீரோ சொல்லவும் பாயின்னு சொல்லிட்டு வெள்ளை ட்ரெஸ்காரன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல. பிரதர்ஸு எனக்கு உண்மையில பயன்றதுலாம் இல்ல, ஆனா இதை பாக்குறப்பதான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது, நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் இதுக்கு செட் ஆகுது போல இருக்கு, நான் உண்மையிலே பயப்படல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ மண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பிரதர்ஸு அப்படின்னா நாளைக்கு நான் வரத்துல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீ நாளைக்கு வா, இல்லன்னா நீ வீட்லயே இருடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்ல உண்மையிலேயே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த குவிங்லிங் சிட்டிலேயே நல்ல ஸ்வாட உருவாக்குற ஒருத்தரை கண்டுபிடிச்சிக்கிட்டு வான்னு ஹீரோ சொல்லவும் அவ்வளவுதான் விஷயமா, அது ரொம்ப ஈஸி, குவிங்லிங் சிட்டில இருக்கிற வெப்பன் ஒர்க் ஷாப் எல்லாமே எங்களுடைய ஆங் ஃபேமிலியை சேர்ந்த பிசினஸ் தான், பிரதர் இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்னு ஹீரோ சொல்லவும் வெள்ளை ட்ரெஸ்காரன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இந்த கிணறை வேற சீல் பண்ணி வச்சிருக்கானுங்க, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வர மாட்டேங்குது, என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்ததை விட இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு, இந்த இடத்துல என்னதான் நடந்துச்சுன்னு ஒண்ணு எனக்கு புரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ண ஒருத்தன் வந்துட்டு அப்பா அந்த பைத்தியக்காரசும் நம்ம மெடிசன் ஹவுஸோடைய பிசினஸ் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டானா, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆளுங்களையும் அவன் அடிச்சு வெளியில துரத்தி இருக்கான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. மகனே நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு தவளை மேல எகுறதுன்னா கண்டிப்பா அது திருப்பி கீழே வந்துதான் ஆகணும், அந்த தவளை மாதிரி தான் இவனும், இவனை நீ ஒண்ணு கண்டுக்காதரான்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பா நான் அவன் சொல்லவும் நீ ஒண்ணு கவலைப்படாதரா, அந்த ஷூ மெடிசன் ஹவுஸ்ல இருக்கிற பேக் யார்டுல தான் இப்ப தங்கிக்கிட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு, நான் பல பேரை கூட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல என்னதான் நடக்குது என்ன பிரச்சனைன்றத தெரிஞ்சுக்க விரும்பினா பார்த்தா அந்த இடத்துல பேய் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க, அந்த பேயை அந்த கிணத்துலயே அவரு சீல் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு, இப்ப அந்த ஷூ அந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவரு போறப்ப என்ன சொல்லிட்டு போனாருன்னா அந்த இடத்துல வந்து யாரும் தங்காத வரைக்கும் அந்த பேய் வெளியிலேயே வராதுன்னு சொன்னாரு அப்படின்னு அவனுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா ஷூ இப்ப அந்த இடத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான், அப்படின்னா அவன் கண்டிப்பா செத்து தான் போயிடுவான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவரும் ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ண ஹீரோ அந்த இடத்துல தான் உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல கருப்பு கல்லல என்னவோ உருவம் வந்துகிட்டு இருக்க, அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிச்சதும் சைட்ல ஏதோ ஒரு உருவம் வரத்தை ஹீரோ பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய கையில இருந்த கோல்ல பவரை வேற வச்சு அதை அடிச்சு தள்ளவும் அது ஒரு பொண்ணு உருவத்துக்கு மாறிடுது. ஒரே அடிதான் அடிச்சான், அதுக்கே இந்த பேயால நிக்க முடியல, இந்த பேய் ரொம்ப வேஸ்ட் போல இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணுடைய ஸ்பிரிட் டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ திருப்பி அவனுடைய பவர் அனுப்பி அந்த பேயை அடிக்க அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கா. திருப்பி ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பி அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கான்.
அந்த பொண்ணோடைய ஸ்பிரிட்டும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருக்க ஹீரோ திருப்பி அந்த குச்சியை யூஸ் பண்ணி அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவனை சுத்தி வேகமா வர வச்சுக்கிட்டு இருந்து பவர் எல்லாத்தையும் அவ சைடு அனுப்பி அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த பொண்ணோடைய ஸ்பிரிட் பவரும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருந்து கீழே வந்து விழுந்துருது. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் உங்களை கொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வரல, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா நீ வெறும் லோ லெவல் கோஸ்ட் தானா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு போய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லணும். நீ போய் சொல்றன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஹீரோ சொல்ல, நான் போய் சொல்ல மாட்டேன்னு அவ சொல்றா. நீ இந்த மரத்திலேயே தானே ஒரு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கவும், ஆமா சார் நீங்க சொல்றது உண்மைதான் அந்த பொண்ணு சொல்றா. உன்னுடைய கோஸ்ட் சொல்லும் ரொம்ப பியூரா தான் இருக்கு. இந்த கிணத்துலயும் ஈவல் பிளட் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா இந்த கார்டன் முழுக்க எப்படி ஈவல் பிளட்டோடைய அடையாளம்லாம் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து என்னவோ வெளியில வருது. ஹீரோ என்னவோ சவுண்ட் கேக்குதுன்னு பார்க்கவும் அது ஹீரோ சைடு பறந்து வந்துகிட்டு இருக்க அந்த பொண்ணும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவனுடைய கையில வச்சுக்கிட்டு இருந்த குச்சியில இருந்து பவர் அனுப்பி அதை 2 துண்டா வெட்டி கீழே கடைசிடுறான். இந்த இடம் ஃபுல்லா ரத்த அடையாளம் இருந்ததுக்கு இந்த சின்ன பீஸ்ட் தான் காரணமா? இதை யாரு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு அமைதியாவே இருக்கா. சொல்லு, இந்த யாரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை யாரு தான் செய்யறாங்கன்றத என்கிட்ட சொல்லுன்னு ஹீரோ சொல்லவும், இதுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த கிணத்தோடைய சீல் உடைச்சுக்கிட்டு அதுக்குள்ளார இருந்து என்னவோ கருப்பு கல்லல புகையா அந்த இடம் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு. அதான் அந்த புகையை நடுவுல அந்த சின்ன பீஸ்டிங் எல்லாம் தப்பிச்சு வெளியில போறதை ஹீரோ பாத்துறான். என்னதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஆச்சரியமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதான் அந்த சின்ன பீஸ்டிங் எல்லாம் டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து நகர்ந்து தப்பிச்சிடறான். திருப்பி இன்னொன்னு அடிக்க வர ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பி அதை 2 துண்டா வெட்டிடுறான். பார்த்தா திருப்பி அந்த கருப்பு கலர் பக்கம் ஹீரோக்கு பின்னாடி வரவும் ஹீரோ டக்குன்னு எகிரி அவனுடைய பவர் மொத்தத்தையும் வெளியில அனுப்பவும் அந்த சின்ன பீஸ்டிங் எல்லாம் போய் கீழே விழுந்துகிட்டு இருந்து செத்து போயிடுதுங்க. ஹீரோவும் அப்படியே வந்து அந்த சேர்ல உக்காந்துக்கிட்டு, உனக்கு நான் ஒரே வாய்ப்பு தான் கொடுக்குறேன், உன்னுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்லு, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நீ சொல்றதுக்கு எனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நான் உன்னை எதுவும் பண்ணாம இந்த இடத்துல இருந்து போக விடுறேன்னு ஹீரோ சொல்லவும், சார் என்னுடைய பேரு வந்து குவிங்வி, என்ன ஊர் ரூசி கியூன்றவர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் சொல்ற வேலை எல்லாத்தையும் நான் சரியா செஞ்சா இந்த இடத்துல இருந்து என்ன போக விடுறதா சொன்னாருன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. என்னது ஊர் ரூசி கியூவா? உன்ன மாதிரி எதுக்கும் யூஸ் ஆகாத கோஷ்ட எதுக்காக அவன் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்க, அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த இடத்துக்கு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள பயமுறுத்தி துரத்த சொன்னாரு. அதுக்கப்புறமா அந்த கோஸ்ட் பூச்சிங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களுடைய உடம்பு மொத்தத்தையும் சாப்பிட்டு அவங்களுடைய சக்தியை அதிகரிக்க முடியும்னு சொன்னாருன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இதுங்க எல்லாம் 100க்கு மேல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஹை லெவல் கல்டிவேட்டரா இருந்தாலும் இதுங்களை கண்ட்ரோல் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. அது மட்டும் இல்லாம இவளை பயன்படுத்தி எதுக்காக மக்களை பயமுறுத்த சொன்னான்னு தெரியல. ஒருவேளை இந்த பேயை ஏமாத்துறதுக்காக சும்மா அப்படி சொல்லியிருப்பானோ அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு ஆளுங்க வந்து பல வருஷம் ஆகுதே, அப்புறம் எப்படி அந்த கோஷ்ட் பூச்சிங்க எல்லாம் உயிரோட இருக்கும், இதை பத்தி அந்த ஊர் ரூசிக்கு தெரியாதான்னு ஹீரோ சொல்ல, அதுங்க எல்லாம் செத்து போவாது. ஏன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மனுஷங்களை உயிரோட பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த கிணத்துல அதுங்களுக்கு சாப்பாடா போட்டுருவாருன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு புரியுது, அவனுக்கு அமைதியான ஒரு இடம் வேணும், அப்பதானே இந்த இடத்துல நடக்கிற விஷயம் எல்லாம் வெளியில தெரிய வராது. சரி, இதுக்கு முன்னாடி அவன் லாஸ்டா எப்ப இந்த இடத்துக்கு வந்தான்னு ஹீரோ கேட்கவும், அவர் இந்த இடத்துக்கு வந்து 2 நாள் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னைக்கு நைட்டு இந்த இடத்துக்கு வருவாருன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்லையே, அவனுடைய கல்டிவேஷன் பேஸ் எத்தனாவது லெவல்ல இருக்குன்றது உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்கவும், அவர் ஒரு தடவை சொல்றப்ப நான் கேட்டு இருக்கேன், அவரு QI கேதரிங் ரிலீம்ல இருக்கிறதா சொல்லியிருக்காருன்னு அவ சொல்லிட்டு இருக்க. மொத்தமாவே 4 மார்ஷல் ரிலீம் தான் இருக்கு. அது என்னன்னா பிளட் ஷிஃப்டிங், QI கேதரிங், ஃபன்னஸ் பத் அண்ட் லீக்கேஜ் நெசசிட்டின்னு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இவன் இப்போதைக்கு 2nd மார்ஷல் ரிலீம்ல இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு இந்த கியூலிங் சிட்டிலேயே பூஷானும் அப்புறம் நீபாயும் இந்த லெவல்ல இருக்காங்க. வேற யாரெல்லாம் இந்த லெவல்ல இருக்காங்கன்னு தெரியலையே. அப்படின்னா இவன் QI கேதரிங் ரிலீம்ல இருக்கானா? இவனை சமாளிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீ திருப்பி அந்த மரத்துக்கே போ, நீ இதுக்கப்புறம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, நான் அந்த ஊர் ரூசி கியூவை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் உன்னுடைய பிரச்சனையும் தீந்து போயிடும் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன சாவடிக்காம விட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஸ்பிரிட் பவர் அந்த மரத்துக்குள்ளார போய் புகுந்துடுது. ஊர் ரூசிக்கு ஒரு ஈவில் கல்டிவேட்டர், நான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கவும் அவனுடைய மைண்ட்ல என்னவோ செயின் எல்லாம் கைட்டிக்கிட்டு போற மாதிரி தோணுது. இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா என்னுடைய முழு சக்தியை யூஸ் பண்ண முடியாது போல இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை ஒருத்தன் 2 பேரை தூக்கிக்கிட்டு வந்து ஹீரோ இருக்கிற
இடத்துல போட்டுட்டு அந்த கிணத்தோடைய சீல் ஓபன் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு ஏ பொண்ணே இந்த இடத்துக்கு யாருன்னா வந்தாங்களான்னு அவன் கேட்கவும் அந்த பொண்ணு திருப்பி எந்த ஒரு பதிலுமே சொல்லாததுனால கீழே இறங்கி வந்து அவனே அந்த கிணத்தை பார்த்துட்டு இதை எல்லாத்தையும் எவன் பண்ணான்னு தெரியலையே, இது என்ன இந்த கோலத்துல இருக்கு, நான் கஷ்டப்பட்டு அந்த கோஸ்ட் பீஸ்டிங் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு வந்தா யாரா இதை அழிச்சதுன்னு அவன் கடுப்பா சொல்லிட்டு இருக்க. அந்த நல்ல காரியத்தை நான் தாண்டா பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வரவும் அவன் ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. ஊர் உயிருக்கு நீ ஒரு வழியா வந்துட்டியாடா, யாரா நீ, உனக்கு எப்படி என்னுடைய பேரு தெரியும், நான் உன்னுடைய எல்லாம் கோஸ்ட் ஸ்பிரிட்டையும் சாவடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் மனுஷங்களையும் நான் சாவடிக்க விட மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. பிளட் டிரான்ஸ்ஃபர் ரிலிம்ல இருக்கிற சின்ன வாண்டு நீ வந்து என்கிட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்கியாடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீ ஒன்னும் குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்காதரான்னு ஹீரோ சொல்ல, உன்னுடைய டீச்சர் யாரா அவனை கூட்டிட்டு வாடா, அவன்கிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்டே அவனும், உனக்குலாம் போயிட்டு அவன் எப்படா சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நீ ஒரு குப்படா, உன்னால எதுவுமே பண்ண முடியாதரான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த உலகத்துல எந்த டீச்சருக்கு திறமை இருக்குன்னு தெரியல, என்னால இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு தரன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய டீச்சர் யாருன்றத இப்ப மட்டும் நீ சொல்லல, நான் இந்த இடத்துல உன்னை அடிச்சு தொங்க விட்டுருவேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும், நீ வெறும் கியூஐ கேதரிங் ரிலிம்ல தான் இருக்க, அதுக்கே நீ என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் அவன் சைடு அனுப்பவும் அதில் இருந்து அவன் தப்பிச்சுட்டு வேற ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு ஸ்வாட் எனர்ஜி ஆடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திருப்பி அவனுடைய கையில ரெசிங்கன் மாதிரி எதையோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்த அனுப்ப அவனும் டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சு ஹீரோவுடைய பவரை தடுத்துக்கிட்டே இருக்க. அந்த இடம் ஃபுல்லா ஒரே மின்னலா போய்கிட்டு இருக்கு. ஹீரோவும் நிறுத்தாம அவனுடைய பவரை அனுப்பிக்கிட்டே இருக்க அவனுடைய பவரை உடைச்சுக்கிட்டு போயிட்டு அவனுடைய விரல துண்டா வெட்டிடுது. இன்னைக்கு நீ சாவ தேடி வந்திருக்கடா, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி திருப்பி அவனுடைய கையை வர வச்சுட்டு டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அதில் இருந்து தப்பிச்சுட்டு, நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா, ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம், இன்னைக்கு சாவ போறது நான் இல்ல நீ தாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு வந்து அவன் அடிக்க அவன் திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி புகையாட்டம் மாறி போயிட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய நெஞ்சிலேயே ஒரு மார்க்க போட்டுறான். ஹீரோ அவனுடைய ஸ்வாட் பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அதை எல்லாத்தையும் வேக வேகமா அவன் சைடு அனுப்பிக்கிட்டே இருக்க திருப்பி பெருசா ஏதோ ஒரு பவரை வர வச்சு அனுப்பவும் அதுல இருந்து அவன் எகிரி தப்பிச்சிடறான். டக்குன்னு ஹீரோ திருப்பி அவனை சுத்தி பெருசா பவருங்களை வர வச்சு சுத்தி ஸ்வாட் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து என்னவோ சொல்லவும் சுத்தி பவர் எல்லாம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அவன் மேல எகிரி அந்த பவர்ல இருந்து தப்பிக்க ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய பவரை தடுத்துக்கிட்டு இருந்து அவன் அடிச்சு பின்னாடி தள்ளி விட்டுறான். உனக்கும் சில திறமைங்க இருக்கு, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஆனா என்கிட்ட கோஸ்ட் இன்கார்டினேட் பாடி இருக்கு, அதனால உன்னுடைய சோட் எனர்ஜி என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்ப என்னடா பண்ணுவ, முடிஞ்சா என்ன இப்ப சாவடிச்சு பாருடான்னு சொல்லிட்டு அவன் பறந்துகிட்டு இருக்க. எப்படி சாவடிப்பனா, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்து ஒரே கத்தியா மாத்தி கிளிட்ச் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு வெட்டவும் அவன் டக்குன்னு அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். திருப்பி வெட்ட வர அதுல இருந்து அவன் தப்பிச்சுட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி தெரிச்சுக்கிட்டு அனுப்ப எவன் எத்து டர்ன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க அந்த பவர்ல இருந்து ஸ்வாட் எல்லாம் டக்குன்னு வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டு அந்த செவுத்துல அடிச்சு கீழே விழுந்துடுறான். நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டான்டா, உனக்கும் சில பல திறமைகளும் இருக்கு, உன்கிட்டயும் சில சக்திங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்கிட்ட எவன் எர்த் டர்னிங் ஸ்வாடோடைய சக்தி வேற இருக்கு, இருந்தாலும் இப்போ உன்னோடைய எனர்ஜி எல்லாம் நீ யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உன்னால எவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும்ன்றத நான் பாக்குறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டே இருக்கான். வர உன்னுடைய சோடு எல்லாம் காலி ஆகிடுச்சு போல இருக்கு, அப்படின்னா இது என்னுடைய டேன், இப்ப என்னுடைய திறமைய பாடுறான்னு சொல்லிட்டு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு ஹீரோ சைடு வரவும் ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை தடுத்துக்கிட்டு இருக்க பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அவன் டக்குன்னு அந்த பவரை மறைய வச்சுட்டு ஹீரோவை உதைச்சிட்டு திருப்பி ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனை குத்த போவும் அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். திருப்பி ஹீரோவுடைய பவர் பட்டு அவன் பின்னாடி போவ ஹீரோ திருப்பி அவனை சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அவன் சைடு அனுப்ப அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை தடுத்துட்டு டக்குன்னு வந்து ஹீரோவை அடிக்கவும் அந்த மரக்கிளை வந்து ஹீரோவை பிடிச்சிருது. என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க, இங்க வாடா, நீ சக்தி வாய்ந்தவனா நான் சக்தி வாய்ந்தவனான்றது இன்னைக்கே தெரிஞ்சிரும், வாடான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க ஹீரோ திருப்பி பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த பவர் எல்லாத்தையும் ஸ்வாடா மாத்தி உன்ன மாதிரி ஒரு ஈவல கல்டிவேட்டர் கூட போயிட்டு சண்டை போடணுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்ப என்ன குறைச்சி எடை போட்டுட்டியோ அப்பவே நான்
நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு. நான் வெறும் பிளட் டிரான்ஸ்ஃபர் ரிலிம்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்ப என்னால இந்த ட்ரூ எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்ப என்னுடைய பிளட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் உன்னை சாவடிக்கிறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அந்த சோடை எல்லாத்தையும் அவன் சைடு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அவன் திருப்பி அவனை சுத்தி புகை மாதிரி வர வச்சு ஹீரோ அனுப்பின பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருந்துட்டு, உன்னுடைய சோல் பவரை யூஸ் பண்ணி தாண்டா இன்னைக்கு நான் வேலையை பார்க்க போறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளார எங்க அவசரப்படுற, இப்பதான் உன்னுடைய டேர்ன் முடிஞ்சது, இப்ப என்னுடைய டேர்னுடான்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த மரத்திலிருந்து ஒரு குச்சியை வர வச்சுட்டு, என்ன குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கியா, என்கிட்ட 1,08,000 ஸ்வாட் இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன உன்னுடைய ஸ்ட்ரீம் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போ, முடியாதுன்னு சொன்னா உன்னுடைய உயிர் அந்த ஸ்வாடுகளை யூஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்துருவேன், இப்ப சொல்லு நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு ஹீரோ கேட்கவும், அவன் அந்த ஜாடியை வச்சுக்கிட்டு கோஸ்ட் பேபியா வெளியில வா சீக்கிரம் வெளியில வான்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அதுக்குள்ளார இருந்து என்னவோ புகை மாதிரி வெளியில வருது. இவன் என்ன இதை யூஸ் பண்ண வைப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை பிராக்டிஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறதுக்கு நான் 6 வருஷத்தை இழந்து இருக்கேன். இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நான் பல எனிமிகளை சாவடிச்சிருக்கேன். இனி நீ எப்படி தப்பிச்சு போவான்னு நினைச்சாலும் சரி, ஆனா ஒன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா இதை உன்னை சாவடிச்சிருண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது ஏதோ சின்ன குழந்தையோட ஸ்பிரிட் பவர் ஹீரோ சைடு பறந்து வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணவும் அந்த இடம் ஃபுல்லா என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அந்த ஸ்பிரிட் பாடி மேல பட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஸ்பிரிட் பாடியால வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து புகையா மாறி போவும் அந்த பவர் போயிட்டு அவன் மேல பட்டுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கடைசி முடிவை நீ எடுத்துட்ட, இது என்னுடைய கடைசி முடிவுடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோடையில பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா அவன் சைடு ஓடி வந்து அவனை ஒரே குத்தவும், நீ உண்மையிலே பிளட் டிரான்ஸ்ஃபர் ரிலிம்ல தான் இருக்கியாடா அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு கீழே விழுந்துட்டு, நீ என்னுடைய டீச்சரோடைய பல வருஷ பிளானை கெடுத்துட்ட, அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு, அவங்க யாருமே உன்னை சும்மா விட மாட்டாங்கடா அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பிளாட் ஆயிடுறான். இந்த மாதிரி கெட்ட மனுஷங்களுக்கும் ரெட் கலர்ல தான் ரத்தம் வருமா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்கவும் ஹீரோ அந்த சோடையை பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துல செயின் மாதிரி வந்து அந்த சோடை கட்டி போடவும் வெளியில வான்னு ஹீரோ சொல்றான். சார் தயவு செஞ்சு என்னை சாவடிச்சிடாதீங்க, நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் செஸ்ஸும் விளையாடுவேன், அது மட்டும் இல்லாம எனக்கு எழுதவும் தெரியும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா, உன்னுடைய ஃபுல் நேம் என்னன்றத சொல்லு, நீ அந்த டேமிங் லேக்க சேர்ந்த குயிங் வாங்கினான்னு ஹீரோ கேட்கவும், மாஸ்டர் நான் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்யறேன், என்ன சாவடிக்காதீங்க, ஆமா என்னுடைய பேரு குயிங் வாங், நான் டேமிங் லெக்கில் இருந்து தான் வரேன்னு அவன் சொல்லவும், சரி நீ ஒன்னும் பயப்படாத, அதெல்லாம் மறந்துரு, எனக்கு நீ இப்போ ஒரு தடவை உதவி பண்ணிருக்க, எனக்கு உதவி பண்ணதனால நான் திருப்பி உனக்கு உதவி பண்ண விரும்புறேன், அதுக்கு நீ கல்டிவேஷன் பண்ணி இன்கோஸ்டா மாறணும், நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போவ நான் உதவணும்னா குறைஞ்சபட்சம் எசன்ஸ் பார்த்து ரிலிம்லயாச்சும் நான் இருக்கணும், ஆனா இப்ப என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ ஏன் என் கூடவே வரக்கூடாது, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு கல்டிவேஷன் எப்படி பண்ணணும்ன்றத கத்துக்கோ, நானும் கோஸ்ட் மெத்தடுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன், அப்புறம் உன்னுடைய கல்டிவேஷன் சக்தி அதிகரிச்சதுக்கு அப்புறம் உன்னால இந்த கோஸ்ட் பாடியில இருந்து ஈஸியா தப்பிச்சு போக முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு உங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்றோம். சரி ஓகே, இருந்தாலும் உன் மேல நான் ஒரு சீலை வைக்கிறேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அந்த ஸ்வாடுக்கு அனுப்பவும் அதுல இருந்து என்னவோ பவர் வந்து அந்த பொண்ணு மேல பட அந்த பொண்ணுடைய உடம்பு திடீர்னு காத்துல தானா பறக்க ஆரம்பிக்கவும் அந்த ஸ்வாடு சின்னதா மாறி வந்து அவளுடைய உடம்புக்குள்ளார போவ பார்த்தா குவீனை காட்டுறாங்க, அவங்களுடைய மைண்டுக்குள்ளாரையும் அந்த ஸ்வாடு வர மாதிரி தெரியவும் என்னது இதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எழுந்து நடந்து வந்துகிட்டு இருந்து வெளியில வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு 9 எல்ஸ் டிவைன் ஸ்வாடு ஒன்னும் கெட்டவங்க கையில போயிடல, இல்ல ஒருவேளை அந்த 9 எல்ஸ் டிவைன் ஸ்வாடு மட்டும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிடுறானுங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது, அனிமோ முடியுது. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.